ஸோ திருமணம் சார்ந்த விதிகள் நம்ம போன வாரம் வந்து ஒரு 17 விதிகளோ என்னமோ விதிகள் பார்த்தோம். 17 விதிகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஆடியோ சரியில்லைன்றதுனால திருப்பி ரீரெக்கார்ட் பண்ணி 22 விதிகள் சொல்லியிருந்தேன். எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க திரும்பி அதை பார்த்து மீதி உள்ள 5 விதிகளை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல என்னென்ன விதிகள் நம்ம வந்து இருக்கு, திருமணம் சார்ந்த விதிகள் நம்ம என்னென்ன பார்க்கலாம், பார்க்காத விதிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விதியா 4வது நட்சத்திரத்தை சேர்க்கிறத தவிர்க்கலாம். இப்ப நார்மலா நம்ம வந்து நட்சத்திரத்தை சேர்க்கும் போது 2-12 இருக்கலாம், 2-12 இருக்கலாம், 4-10 இருக்கலாம், இல்ல நட்சத்திரத்துக்கு தாராபலன்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ அது வந்து ஒரு சின்ன சேஞ்ச். இதுல 4வது நட்சத்திரத்தை தவிர்த்துருங்க. 4வது நட்சத்திரம் தாராபலன்ல 4வது நட்சத்திரம் என்ன வருது? தாராபலன் ஒரு லிஸ்ட் ஒண்ணு கொடுத்தோம் இல்லையா? தாராபலன் ஒரு 20 என்னங்க சேமத்தாரைன்றது கரெக்ட் தான். சேமத்தாரை கரெக்ட் தான். பட் ஏமாற்றப்படுதல், ஏமாற்றப்படுதல், வஞ்சக சூழ்ச்சின்னு வரும். வஞ்சக சூழ்ச்சி, ஏமாற்றப்படுதல். சோ இங்க அந்த வஞ்சக சூழ்ச்சியும் ஏமாற்றப்படுதலும் நடக்குது. அதனால 4வது நட்சத்திரத்தை தவிர்க்கலாம். ஓகே. 5வது நட்சத்திரம் பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்ல. அதனால 5வது நட்சத்திரமா வந்ததுன்னா மத்த நான் சொன்ன குரு பார்வை இல்ல 9ஆம் இடம் பார்வை அதெல்லாம் இருந்ததுன்னா 5ஆம் நட்சத்திரத்தை சேர்த்துக்கலாம். தாராபலன்ல 5வது நட்சத்திரம் வேணான்னு சொல்லியிருப்போம். பட் 5வது நட்சத்திரத்தை சேர்த்துக்கலாம். ப்ரொவைடட் அந்த குரு பார்வை இல்ல 9ஆம் அதிபதி பார்வை இல்ல குரு வந்து காலபுருஷ தத்துவத்துப்படி 5ஆம் இடமான சூரியனை பார்க்கறது இல்ல குருவும் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை வந்து இதுவா எடுத்துக்கலாம், கன்சிடர் பண்ணலாம். 5வது நட்சத்திரத்தை கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அடுத்த விதி, 2ல் செவ்வாய் உள்ளவர்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் வருகிற கலத்திரம் இருக்க வேண்டும். அதாவது 2ல செவ்வாய் இருந்ததுன்னா என்ன ஆகும்? நார்மலா பேச்சில இருந்து எல்லாமே வந்து அதிகமா இருக்கும், தொந்தரவுகள் இருக்கும். ஸோ இங்க 2ல செவ்வாய் இருக்கும்போது அதாவது நீங்க பொருத்தம் பார்த்து கொடுக்கும்போது இந்த 2ல செவ்வாய் இருக்கிறதுனால இவங்களுக்கு கண்டிப்பா வந்து வரக்கூடிய கலத்திரத்துக்கு இவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி சொல்லுங்க. இல்லாட்டி இவர் பேசுறதுனால அவங்க பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா வரக்கூடிய ஜாதகரும் சரி தன்னோட ஜாதகத்தினால்தான் வரக்கூடிய மனைவி இந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க, நம்ம பேசுறது சரியில்லை அப்படிங்கறது குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு அது ஒரு கவுன்சிலிங்காவே இது இருக்கும். அதனால கண்டிப்பா இதை சொல்லிடுங்க. சரி, அடுத்து 3வது விதி, தேய்பிறை திங்களில் எந்த சுபகாரியமும் பண்ணக்கூடாது. ஸோ எந்த சுபகாரியம், அதாவது திருமணமா இருக்கட்டும், நிச்சயமா இருக்கட்டும், இல்லை வீடு கட்டுறதா இருக்கட்டும், குழந்தைக்கு உணவு ஊட்டுறதா இருக்கட்டும், இது எதுவா இருந்தாலும் தேய்பிறை திங்கள்ல பண்ணாதீங்க. அடுத்து பல பொருத்தங்கள் இருந்தாலும் கிரக பொருத்தங்கள் இல்லாம திருமணம் போடக்கூடாது அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். அது வந்து விதியா எடுத்துக்கலாம், இல்ல நார்மலான விஷயமா எடுத்துக்கலாம். அப்புறம் 2 தலைச்சர், அதாவது பையனும் முதல் பையன், பொண்ணு முதல் பையன், பொண்ணு முதல் பெண்ணா இருந்ததுன்னா ஆணி மாசத்துல கல்யாணம் பண்ணாதீங்க. 2 பேருக்கும் ஆணி மாசத்துல கல்யாணம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூல் தான், முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இது ஒரு ரூலாவே எடுத்துக்குங்க. அதே மாதிரி உபய லக்னக்காரர்களுக்கு திருமணமானதும் தனி கொடுத்தனம் வைக்கிறது நல்லது. உபய லக்னக்காரர்களுக்கு திருமணமானதும் தனி கொடுத்தனம் வைக்கிறது, எஸ்பெஷலி அஸ்தமா இருந்ததுன்னா, கன்னி லக்னம் கன்னி ராசியா இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்கள தனி கொடுத்தனம் வைக்க சொல்லிடுங்க. பொதுவா சொல்லுங்க சார். சார், எந்த லக்னமா இருந்தாலும் தேய்பிரையில திருமணம் பண்றத அவாய்ட் பண்ணுமா சார்? சில லக்னங்களுக்கு அது பரிகாரம், சில லக்னங்களுக்கு அது தப்பு இல்லைன்னு வராதா? தேய்பிரை திங்கள் சொல்றேன் நான். தேய்பிரையில வரல, தேய்பிரை திங்கள்ல பண்ணக்கூடாது. தேய்பிரை திங்கக்கிழமை சார்? ஆமா ஆமா. ஓகே, தேங்க்யூ. தேய்பிரை இங்க சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு தானே அர்த்தம். திங்கள்னா சந்திரன் இல்லையா? அதனால தேய்பிரை திங்கள்ல பண்ணாதீங்கன்னு சொல்றேன். சோ உபயலக்னம் எந்த உபயலக்னமா இருந்தாலும் அவங்க தனி கொடுத்தனம் வைக்கிறது நல்லது. பொதுவா இது வந்து கன்னி இருந்தது, கன்னி ராசியோ கன்னி லக்னமா இருந்ததுன்னா கண்டிப்பா சொல்லிடுங்க, இவங்கள
தனி கொடுத்தம் வைக்க சொல்லி. அடுத்த ரூலு, 2 ஜாதகங்கள், ஓகே, 2 ஜாதகத்திலையும் 1, 2, 7, 8 வீடுகள். அதுக்கு காரணம் ஏதாவது இருக்குங்களா? எதுக்குமா? அந்த உபய லக்னக்காரர்களை திருமணமானதும் தனி குடித்தனம் வைக்கவும் காரணம் சொல்லுங்க. கன்னின்னும் போது, கன்னின்றது என்ன? 6ஆம் இடம் இல்லையா? சோ விரோதிகள், 6ஆம் இடம்ன்றது விரோதிகள், வரக்கூடிய சம்பந்திகளா இருக்கட்டும். கன்னின்றது புதன், அங்க இருக்க சின்ன பெண்ணு அவங்க வீட்டுல இருந்ததுன்னா விரோதியா இருப்பாங்க. ஸோ 6ஆம் காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடமா இருக்கிறதுனால அவங்களை விட்டு பிரிச்சு வைக்கிறது நல்லது. சார் அதே மாதிரி கலத்திரத்துக்கு 7க்கு 12 வர்றதுனாலையும் எடுத்துக்கலாம் இல்லையா? தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஃபைன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் ஜாதகத்திலையும் 1, 2, 7, 8 வீடுகள் பலம் பெற நல்லபடியா வாழ்வாங்க. இவங்க 2 வீடுகளையும் கிரகங்கள் இல்லைன்னாலும் பரவாயில்ல, 1, 2, 7, 8 வீடுகள்ல கிரகங்கள் இல்லைன்னாலும், இல்ல அவங்க பலம் பெற்றிருந்தாலும் இவங்க வாழ்வு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சுபர் பார்வையின்றி தனித்த செவ்வாய் 12 இருக்கக்கூடாது. சுபர் பார்வையின்றி தனித்த செவ்வாய் 12 இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா மனைவிக்கு அது தொந்தரவு கொடுக்கும், மனைவி இழப்ப கொடுக்குது. சுபர் பார்வையோ, இப்ப 2 ஜாதகத்தை இணைக்கிறீங்க, அதுல ஒருத்தருக்கு சுபர் பார்வை இல்லாம அங்க செவ்வாய் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களை இணைக்காதீங்க. சார் இது ஆண் ஜாதகத்துக்கு மட்டும்தான் பொருந்துதா சார்? என்னங்க? ஆண் ஜாதகத்துக்கு மட்டும்தாங்க. ஆண் ஜாதகத்துக்கு நீங்க மனைவி இழப்புன்னு நம்ம வரும்போது ஆண் ஜாதகத்துக்கு மட்டும்தான் இது சொல்லுது. ஓகே. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி பாத்தீங்கன்னா என்ன வருது? சுக்கிரன் 12ல செவ்வாய் இருக்கா? காலபுருஷ தத்துவத்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு 12ல செவ்வாய் வந்துடும். சுக்கிரன் லக்னமா போட்டீங்கன்னா 12. ஸோ அதனால மனைவிக்கு அது இல்லை, இங்க இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி குரு சுக்கிரன் சேர்க்கை, அதாவது 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது சொல்றது. அப்படி இருந்ததுன்னா சுகங்களை அனுபவிக்க தடை. குரு சுக்கிரன் சேர்ந்து இருந்ததுன்னா சுகங்களை குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறது எல்லா விதத்திலையும் உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், ஆரோக்கியம், வாயுள், இது எல்லாமே நல்லா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இங்க 2 சேர்ந்து இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரிவினைகளையோ கொடுக்குது. அதாவது பிரிவினைனா சந்தோஷமான பிரிவினை தான். இப்ப வேலை விஷயமா அவர் வெளியூர் போயிடலாம்னு வச்சுங்க, இல்ல கணவர் ஒரு இடத்துலயும் மனைவி ஒரு இடத்துலயும் இருப்பாங்க. மேபி மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 பேரும் மீட் பண்ணிக்கிற மாதிரி இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வேற வேற ஊர்ல உத்தியோகம் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்துல இவங்களுக்கு ஒரு சுகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சின்ன இழப்புகளை கொடுக்குது அப்படின்றது அர்த்தம். பட் இவங்களை சேர்க்கலாம், தாராளமா சேர்க்கலாம். 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் சேர்க்கலாம். பட் சுகம் இதை சொல்லிடுங்க, 2 பேருக்கும் இப்படி இருக்கு. ஏன்னா இது அடுத்து என்ன சொல்லுவாங்க? சுபகிரகங்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கே, அதனால எங்களுக்கு வாழ்க்கை நல்லா தானே இருக்கணும், ஏன் நல்லா இல்லை அந்த கேள்வி வரும். இதை சொல்லும் போதே, ஜாதகத்தை பார்த்து சொல்லும் போதே, சுபகிரகங்கள் 2 பேரும், அதாவது குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க, கொஞ்சம் அடிக்கடி பிரிஞ்சு இருக்கிறது நல்லது அப்படின்றது சொல்லுது. சோ பெண் ஜாதகத்துல குரு சுக்கிரன் புதன் பலம் பெற எந்த தோஷமும் பாதிப்பை தராது. ஸோ பொதுவா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்துருக்கோம், 2ஆம் இடம் பாதிச்சிருக்கு, 7ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்ட்டு. அங்க பாதிப்பு அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா பெண் ஜாதகத்துல குரு சுக்கிரன் புதன் இவங்க பலமா இருந்தாங்கன்னா பெரிய பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை. ஏன்னா நிறைய ஜாதகங்கள் நம்ம பொருத்தம் பார்க்கும்போது இது போடலாமா வேணாமான்ற எண்ணம் வரும். அந்த நேரத்துல இந்த ரூலை அப்ளை பண்ணி பாருங்க. குரு சுக்கிரன் புதன் 3 பேரும் நல்லா இருக்காங்க, கண்டிப்பா இவங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் உண்டு, தோஷங்கள் அதிகமா வேலை செய்யாது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பெண்ணின் 12ஆம் அதிபதி, பெண்ணோட 12ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்துல, பெண்ணோட 12ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்துல 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 பலமா இருந்தாங்களா, அதாவது பெண்ணோட 12ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்துல 1, 2, 4, 5, 7, 9, 11 இதுல பலமா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பா எல்லா விதமான சுகங்களும் கிடைக்குது. பெண்ணின் 12ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்துல இந்த இடத்துல. அதே மாதிரி ஆணின் 12ஆம் அதிபதி இதேதான் 1, 2, 5, 7,
9, 10, 11 இருந்ததுன்னா ஆணுக்கு எல்லா விதமான சுகங்களை கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரூல் மறுபடியும் சொல்லணுமா? எழுதிட்டேங்க சார். ஓகே, தேங்க்யூ. ஏன் அந்த 12ஆம் அதிபதி வந்து புதன் வந்து சூரியனோட சேர்ந்து கும்பத்துல இருந்தாங்கயா. அஸ்தங்கம் அடையக்கூடாதுன்னு எடுத்துங்க. அஸ்தங்கம் அடைஞ்சதுன்னா ஓகே, அது பிரச்சனையாகும். அஸ்தங்கம் அடையாம இருக்கிற போது, அதான் நமக்கு பலமான்னு சொல்லும் போது அந்த பலமான விதிகளை நோட் பண்ணிக்கோங்க. பலமா இருக்கும்போது அஸ்தங்கம் அடையக்கூடாது, திரிசூன்யம் இருக்கக்கூடாது, அது எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. ஹலோ, கும்பத்துலன்னு சொல்ல வந்தீங்கல்ல? கும்பத்துல இருக்குங்க ஐயா. அத சூரியன் வந்து அங்க பாக, இது வந்து நட்பு தான். அதனால பிரச்சனை இல்லை. இல்ல பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. பலமா இருக்கணும். பலமா இருந்தா, அசங்கம் அடையாம இருந்தா. சரிங்க. அசங்கம் அடையாம இருந்தா எந்த விதத்திலயும் பாதிப்பு இல்லை. சரி, நன்றி. பெண் ஜாதக செவ்வாயும் ஆண் ஜாதக சுக்கிரனும் ஒன்றுக்கு ஒன்று கேந்திர திரிகோணமாக இருந்து, இல்ல கேந்திர திரிகோணம் ஒண்ணுலயே இருக்கலாம், 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கலாம். அப்ப ஆணுக்கு சுக்கிரன் வந்து மிதுனத்துல இருக்கணும். ஓகே, பெண்ணுக்கு செவ்வாய் வந்து மிதுனத்துல இருக்கு. ஸோ இது வந்து நல்ல தாம்பத்திய உறவை கொடுக்கும். அதாவது கேந்திர திரிகோணத்துல இருக்கிறது. கேந்திர திரிகோணம்னா 1ஐயும் எடுத்துக்கலாம். 1, 5, 9 இல்ல 1, 4, 7, 10 இதுல இருக்கிறது. இல்ல ஆணோட சுக்கிரன் ஆணோட செவ்வாய் பெண்ணோட சுக்கிரனை பார்க்குது, பெண்ணோட செவ்வாய் ஆணோட சுக்கிரனை பார்க்குது. இந்த பார்வைகளையும் எடுத்துக்கலாம். அதான் 8ஆம் பார்வை கொஞ்சம் தோஷங்களை கொடுக்கும். பட் அப்படி இருந்தாலும் அது கண்டிப்பா தாம்பத்திய உறவுல ஒரு பாதிப்பை கொடுக்காது. ஸோ இந்த விதி புரியுதுங்களா? அடுத்த விதிக்கு போயிடுவா. பெண் ஜாதக செவ்வாயும் ஆண் ஜாதக சுக்கிரனும் ஒன்றுக்கு ஒன்று கேந்திர கோணமாக இருப்பது தாம்பத்திய உறவை பலப்படுத்தும். ஓகே, அடுத்த ரூல் போயிடுறேன். பாவிகள் தொடர்பு இல்லாமல் 2ஆம் வீடு சுபர் தொடர்பு இருக்க சுமங்கலி யோகம். பாவிகள் தொடர்பு இல்லாமல் 2, 8 வீட்டுக்கு சுபர் தொடர்பு இருக்க சுமங்கலி யோகம். 2ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் பாவிகள் தொடர்பு இல்லாம சுபர்கள் மட்டும் பார்க்கறாங்க, சுபர்கள் மட்டும் அங்க இருக்கிறாங்கன்னா அது ஒரு விதத்துல சுமங்கலி யோகத்தை கொடுக்குது. இரண்டாம் வீடு 8ஆம் பாவத்திற்கு, 2ஆம் பாவம் 8ஆம் பாவத்திற்கு பாபரோ சுபரோ தொடர்பின்றி இருந்தாலும் சுமங்கலி யோகம். சுபரை மட்டும் நம்ம அங்க போன விதியில சொன்னோம், பாவிகள் தொடர்பு இல்லாமல் 2, 8ஆம் வீடு இருக்கணும்னு. இங்க பாவரும் தொடர்பு இல்லைன்னாலும் சுமங்கலி யோகம். பாவ தொடர்பும் இல்லை, சுபர் தொடர்பும் இல்லை. அப்படி இருந்தாலும் அது சுமங்கலி யோகத்தை கொடுக்குது. அடுத்து பெண் ஜாதகத்தில் பாக்கியாதிபதி 6, 8, 12 மறைந்து 7ஆம் அதிபதி நீசம் அஸ்தங்கம் பெறக்கூடாது. நம்ம போன ஜாதகத்துல பார்த்தோம், இந்த விதியை பார்த்தோம். லக்னாதிபதி பெண் ஜாதகத்துல பாக்கியாதிபதி 12ல மறைஞ்சிட்டாரு, 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் அடைஞ்சிட்டாரு. இதனால அவருக்கு மல்டிபிள் மேரேஜஸ் நடந்தது அப்படின்றத பார்க்கணும். அதே தான் அந்த ரூல் தான் இங்க. பெண் ஜாதகத்துல பாக்கியாதிபதி 6, 8, 12 மறைந்து 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் நீசம் பெறக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது மாங்கல்ய தோஷத்தை கொடுக்குது. அடுத்த ரூலு, பாக்கியாதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசை நடக்குதுன்னு வச்சுங்க. ஒருத்தருக்கு 9ஆம் அதிபதி தசை நடக்குது, அவருக்கு சாரம் கொடுத்தவர் 7ஆம் அதிபதியா வந்து, 9ஆம் அதிபதி தசை நடக்குது, அவருக்கு சாரம் கொடுத்தவர் 7ஆம் அதிபதியா வந்து அவர் நீசம் அஸ்தங்கம் பெறக்கூடாது. அப்படி இருந்தாலும் இது மாங்கல்ய தோஷத்தை கொடுக்குது. அதாவது பாக்கியாதிபதி தசை 9ஆம் அதிபதி தசை நடக்குது, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ போன ஜாதகத்துல சந்திர தசை நடக்குதுன்னு வச்சுங்க. சந்திர தசை நடக்குது, அவருக்கு சாரம் கொடுத்தவர் யாரு? நம்ம குருனே எடுத்துக்கலாம். அவரு நீசம் அஸ்தங்கம் பெறக்கூடாது. அவர் வாங்கின சாரம் பாத்தீங்கன்னா அஸ்தங்கம் பெற்ற சுக்கிரனோட சாரம், இப்படியும் எடுத்துக்கலாம். இல்ல அவரே வந்து நீசமாகி மகரத்துல இருக்காருன்னு வச்சுங்க,
அப்படி இருந்தாலும் அதுவும் தப்பு தான். அதாவது விதி என்னன்னா, பாக்கியாதிபதி திசை நடந்து அவரின் சாரநாதன் 7ஆம் அதிபதியாக வந்து அவர் நீசம் அஸ்தங்கம் பெறக்கூடாது. இதே ரூல் தான். அடுத்து வந்து 7ஆம் அதிபதி திசை நடந்து அவரின் சாரநாதன் பாக்கியாதிபதியாக வந்து அவர் நீசம் அஸ்தங்கம் பெறக்கூடாது. 7ஆம் அதிபதி தசை நடக்குது. 7ஆம் அதிபதி தசை நடக்கும்போது நார்மலா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகும், திருமணம் ஆகும். அந்த திருமணம் ஆகும்போது அந்த சாரநாதன் பாக்கியாதிபதியா வந்து அவர் நீசம் அஸ்தங்கம் பெற்றாலும் இது தோஷத்தை கொடுக்குது, மாங்கல்ய தோஷத்தை கொடுக்குது, பிரிவினைகளை கொடுக்குது. இது வரைக்கும் சொன்ன விதிகள் சரியா இருக்கான்னு பாருங்க. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். சொல்லிட்டு நம்ம அடுத்து வந்து 2 ஜாதகங்கள் பொருத்தம் பார்க்க வேண்டியது 2 ஜாதகங்கள் இருக்கு, அதை பார்க்கலாம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார், கிளியர். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம 2 பொருத்தம் பார்க்க போறோம். 2 பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட விதிகள், பொருத்தம் பார்க்கறதுக்கு என்னென்ன விதிகள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல லக்னம் பார்ப்போம். லக்னத்தை எப்படி பார்க்கணும்? 2-12 இருக்கலாம் லக்னம், 4-10 இருக்கலாம், 6-8 இருக்கலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ 2-12 இருக்கும்போது நன்மைகள், அதுக்கு வந்து தாராபலன் பார்த்துக்கிறோம். 4-10 இருக்கும்போது வைநாசிக பாதத்தை பார்த்துக்கிறோம். 6-8 இருக்கும்போது அம்சத்துல இவங்க வந்து நல்ல நிலைமைகளை, அதாவது 5-9 இருக்கிறாங்களா, இல்ல 3-11 இருக்காங்களா, இல்ல 4-10 இருக்காங்களா அப்படிங்கிறத அங்க வந்து 6-8 இல்லாம இருக்கணும். அடுத்து வந்து பாதக லக்னமா இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு வந்து மேஷ லக்னம், இன்னொருத்தருக்கு வந்து கும்ப லக்னமா இருக்கக்கூடாது. அதே மேஷ ராசி கும்பராசியா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பாதகமா இருக்கக்கூடாது. பாதகமா இல்லாத பட்சத்துல 5-9 3-11 சிறப்பு அப்படின்னு சொல்றோம் நம்ம. இப்போ 5-9 எடுத்துக்கிட்டீங்கன்னா மிதுனமும் துலாமும் நல்லா இருக்கும், லக்னம் இருக்கலாம். 3-11 போது கன்னியும் விருச்சிகமா இருக்கலாம். இல்ல கன்னி விருச்சிகத்தை, ஓகே சார், இங்க நல்ல விதத்துல ஞாபகம் வந்துச்சு. கன்னி விருச்சிகம் 3-11 இருந்தாலும், கன்னி விருச்சிகம் லக்னம் 2 பேருக்கு இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சேர்க்காதீங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே 6 காலபுருஷ தத்துவத்துப்படி 6ஆம் அதிபதிகள் 8ஆம் அதிபதி, 8ஆம் இடமா வரும். 6ஆம் இடம் 8ஆம் இடமா வரும். இங்க லக்னம் அமைகிறது நல்லது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இவங்கள அவாய்ட் பண்ணுங்க. கன்னியும் விருச்சிகத்தையும் அவாய்ட் பண்ணுங்க, லக்னத்தை அவாய்ட் பண்ணுங்க. இதே வந்து கன்னி லக்னமா இருக்கலாம், இன்னொன்னு வந்து கடக லக்னமா இருக்கலாம். இது 2மே பரவாயில்ல. இது இந்த மாதிரி பாதகமா இல்லாத பட்சத்துல 3-11 சேர்க்கலாம், 5-9 சேர்க்கலாம், 7-7 சேர்க்கலாம் பாதகமா இல்லாத பட்சத்துல. ஓகே, உபய லக்னங்களுக்கு 7-7 நம்ம சேர்க்கக்கூடாது, பாதகமா வரும். அடுத்து ராசிக்கும் இதே இதுதான். பட் ராசின்னு சொல்லும் போது நம்ம தாராபலங்களையும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. தாராபலங்கள் நல்லா இருக்கிற இடத்துல இது பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தாராபலங்கள் பார்க்கும்போது 4ஆம் ராசியை இணைக்க வேணாம்னு சொல்லியிருக்கோம், 5ஆம் ராசியை இணைக்கலாம் சொல்லியிருக்கோம். மற்றபடி லக்னத்துக்கு என்னென்ன ரூல் சொன்னமோ அதே ரூல் தான் ராசிக்கும் பொருந்தும். 3வது ஆயுள் பலம். ஆயுள் பலம் பார்க்கும்போது 1, 8, 10 குரு சுக்கிரன் புதன் சனி 8ஆம் அதிபதி, இவங்களை பார்த்துடணும். இந்த 8 பாயிண்டையும் பார்த்துடணும். இதுல யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தா கூட இவங்களுக்கு ஆயுள் பலம் கண்டிப்பா 30 வயசுக்கு மேல நல்லா இருக்கும். அதாவது குரு சுக்கிரன் புதன் இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது வந்து 30-35 வயசுக்கு மேல ஓடிடுது. அப்படி இல்லாத பட்சத்துல கண்டிப்பா ஆயுள் பலத்தை கொடுக்குது. நம்ம போன ஜாதகத்தை பார்க்கும்போது அங்க எல்லாருமே குரு சுக்கிரன் புதன் எல்லாருமே பாதிச்சிருந்தாங்க. லக்னாதிபதி பாதிப்படைஞ்சிருந்தாரு, சந்திரன் பாதிப்படைஞ்சாரு. இந்த ஆயுள் பலம் இல்லைன்னு வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம இந்த சொன்ன 8 ரூலையும் எடுத்துக்குங்க. இது இல்லாம சந்திரனையும் பார்த்துருங்க. ஏன்னா உடல்காரகன் தான் சந்திரன். அந்த உடல் மறைகிறது தான் நம்ம ஆயுள் பலம் இல்லைன்றத சொல்றோம். அதனால சந்திரனோட நிலைமைகளையும் பார்த்துங்க. இது சந்திரனோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்ததுன்னா கண்டிப்பா இது ஆயுள் குற்றத்தை
கொடுக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். அடுத்து செவ்வாய் பலமா பலவீனமா? அப்ப செவ்வாய் பலமா பலவீனமான்றதை நம்ம எப்படி பார்க்குறோம்? செவ்வாய் வந்து ராகு சூரியன் தேய்பிறை சந்திரன் இவங்களுக்கு 1, 4, 7, 10ல இருக்கக்கூடாது. அடுத்த செவ்வாய் பாதகத்துல இருக்கக்கூடாது. அடுத்து செவ்வாய் பாவகரத்து அருகில் இருக்கக்கூடாது. செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து 2லயும் 8லயும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா செவ்வாய் பலவீனம் அப்படின்றத எடுத்துக்கிறோம். கிரக சேர்க்கைக்கு நம்ம 12 பாவத்துக்கும் தனித்தனியா பார்த்துருக்கோம். அது இது எல்லாத்தையும் இப்போ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஸோ இதையும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. இது இல்லாம நாம இந்த துணை விதிகளையும் பார்க்கணும். இப்போ நம்ம போன 2-3 ஜாதகம் பார்க்கும்போது இந்த துணை விதிகளை தான் இன்னைக்கு நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இந்த துணை விதிகளை பார்த்துருங்க. துணை விதிகள் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நீங்க ஜாதக பொருத்தம் பார்க்கும்போதோ இல்லை பலன்கள் பார்க்கும்போதோ இந்த துணை விதிகளை வச்சுக்கிட்டு பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே ஒரு 10 ஜாதகம் 15 ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறம் இது அப்படியே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனால துணை விதிகள் பெரிய கஷ்டம் இல்லை. நம்ம கொடுத்த துணை விதிகள் கிட்டத்தட்ட ஒரு 70-75 துணை விதிகள் கொடுத்துருக்கோம். அதை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது திருமண பொருத்தத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பலன் பார்க்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கிரக சேர்க்கைகளும் நீங்க பலன் பார்க்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது ஒரு ஆண் ஜாதகம், பெண் ஜாதகம். ஓகே, பொருத்தமுள்ள ஜாதகம் தான், நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, இதுல என்னென்ன விதிகள் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நார்மலா என்ன சொல்லியிருக்கோம், நம்ம 2 பேருக்கும் லக்னம் நல்லா இருக்கணும். அதாவது ஆண் லக்னம் பெண் லக்னம் 2 பேரும் 2-12 இல்ல வந்து இருக்கலாம், 2-12 இருக்கலாம், இல்ல வந்து 4-10 இருக்கலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. இங்க லக்னம் 2 பேருக்கும் எப்படி இருக்கு? 6-8 இருக்கு. என்னங்க, லக்னம் ஒருத்தருக்கு வந்து லக்னம் தனுசு, இன்னொருத்தருக்கு லக்னம் கடகம். 6-12 இங்க 6-12 இருக்கும்போது அம்சத்துல எப்படி இருக்குன்றத பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம லக்னம் வந்து பொதுவா சொல்லும் போது பெண் லக்னம் முன்னாடியும் ஆண் லக்னம் பின்னாடியும் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இங்க அந்த விதியும் பொருந்தல. ஓகே, சோ இதுக்கு வந்து நம்ம இப்போதைக்கு எங்களுக்கு மகரம்ல சார் வருது. என்னங்க, பெண்ணுக்கு வந்து மகர லக்னம்னு வருது. 4:55 PM தானே? ஆமாங்க சார், எனக்கு மகரம் தான், அதுதான் 2-12 சொன்னேன். சாரி ஏஎம் போட்டுங்க. எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன். ஏஎம் போட்டுங்க. 4:55 கரெக்ட். ஏஎம் போட்டுங்க. ஓகே ஓகே, ஸோ இங்க வந்து இது வர்றதுனால இங்க பிரச்சனைகள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து ராசி வந்து ஒருத்தருக்கு ரிஷபம், இன்னொருத்தருக்கு மேஷம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெண்ணோட ராசி பின்னாடியும் ஆணோட ராசி முன்னாடி இருக்கு. அதனால இதுக்கு நம்ம ராசி லக்னம் 2க்கு பேரு 50% கொடுக்கலாம், இல்ல இங்க வந்து பொருந்தலன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அம்சத்துல பாத்தீங்கன்னா அம்ச லக்னம் பாத்தீங்கன்னா 5-9 வரும் 2 பேருக்கும். அதே மாதிரி அம்ச ராசி பாத்தீங்கன்னா 4-10 வரும். அதனால 50% இங்க நம்ம ராசி லக்னத்துக்கு மார்க் கொடுக்கலாம். இதுக்கு அடுத்தது செவ்வாய் போறோம். செவ்வாய் பாத்தீங்கன்னா ஆணுக்கு செவ்வாய் சூரியனோட சேர்ந்திருக்கு. ஸோ சூரியனோட சேர்ந்து இருக்கும் போது இது ஒரு பாதிப்பை கொடுக்குது. சூரியனோட சேர்ந்து மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்தது சனியோட சேர்ந்து, சனிக்கு 1-4-7-10, அதாவது தேய்பிறை சனிக்கு இல்ல, சந்திரனுக்கு 1-4-7-10, தேய்பிறை சந்திரனுக்கு 1-4-7-10 செவ்வாய் இருந்தாலும் பாதிப்புன்னு சொல்லியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா 4ல் செவ்வாய் இருக்கு. ஸோ அதனால ஆணுக்கு சூரியனாலையும் பாதிப்படையுது, செவ்வாய் சந்திரனாலையும் செவ்வாய் பாதிப்படையுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் எந்த விதத்திலையும் பாதிப்படையல. இங்க சந்திரனுக்கு 3ல தான் இருக்கு, சூரியனுக்கு 11ல இருக்கு, ராகுக்கு 2ல இருக்கு. ராகுக்கு இதோட சேர்ந்து அஃபெக்ட் ஆகல, சந்திரனால சேர்ந்து அஃபெக்ட் ஆகல, சூரியனோட சேர்ந்தும் அஃபெக்ட் ஆகல. ஸோ எல்லா விதத்திலையும் இவங்க அஃபெக்ட் ஆகும். ஸோ சந்திரனுக்கு பாதிப்பு இல்லை. ஸோ ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்கும்போது இன்னொருத்தருக்கு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு எடுத்திருக்கோம். ஸோ இங்க செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு பாதிப்பு இன்னொருத்தருக்கு பாதிப்பு இல்லை, அந்த விதத்துல செவ்வாய் ஓகே, இந்த இடத்துல ஓகேன்னு எடுத்துக்கலாம். ஆனா அதுவும் 12ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு சின்ன தொந்தரவு கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கோம். பெண்ணுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது சின்ன தொந்தரவு கொடுக்கும்ன்றதையும் பார்த்துருக்கோம். ஸோ இதனால இதையும் ஒரு 50% நம்ம எடுத்துக்கலாம்.
பெண்ணுக்கு பாதிப்பு இல்லைன்னு போட்டிருக்கோம், பட் 50% எடுத்துக்கலாம் இதுல. இப்ப அடுத்து பார்ப்போம். இதுல ஏதாவது புரியலாம் கேளுங்க, சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகலாம் நம்ம. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு ஆயுள் பாவம் எடுத்துக்கிறோம். ஆயுள் பாவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்ணுக்கு சாரி இங்க ஆணுக்கு பாத்தீங்கன்னா லக்னத்துல குரு இருக்கு, பெண்ணுக்கு லக்னத்துல ராகு இருக்கு. ஸோ ரெண்டு பேருக்கும் இப்ப ராகு இருந்ததுன்னா சூரியன் இருந்தா மட்டும்தான் இங்க வந்து சாரி கிரக இதுக்கு போயிட்டேன். இங்க வந்து ஆணுக்கு குரு 1ல குரு, 2ல புதனும் கேது. ஸோ 8ல புதன் கேது இருக்கிறது நம்ம வந்து 0 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். 10ல யாருமே இல்லை, அதனால 1. சனி 6ல இருக்கு, அதனால சனி வந்து பாதிப்படைஞ்சிருக்காருன்னு எடுத்துக்கிட்டு 0 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். 8ஆம் அதிபதி இங்க 8ஆம் அதிபதி 6ல இருக்காரு, அதனால அதையும் நம்ம இங்க வந்து 0 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா குரு வந்து 1ல லக்னத்திலே இருக்காரு, அதனால இங்க வந்து பலமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக்கிரன் 7ல இருக்காரு, சுக்கிரன் 7ல இருக்கிறது பலம் தான். புதன் 8ல இருக்காரு, புதன் 8ல இருக்கிறது பலம் இல்லை, அதனால 4 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். நம்ம என்ன சொன்னோம், புதன் குரு சுக்கிரன் புதன்ல ஒருத்தர் நல்லா இருந்தாலே 30+. இப்ப 2 பேரும் நல்லா இருக்காங்க, அதனால இவங்களுக்கு 60+ அப்படின்றத நம்ம தாராளமா சொல்லலாம். அதே மாதிரி பெண்ணுக்கு எடுத்துக்கங்க. பெண்ணுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னத்துல ராகு நம்ம 0 பாயிண்ட் கொடுத்துருக்கோம், 8ல யாரும் இல்லை 1 பாயிண்ட், 10ல சந்திரன் 1 பாயிண்ட், 3ஆம் சனி வந்து 3ல இருக்காரு, அதனால 0.05. 3ல வந்து பெரிய மறைவு இல்லைன்றதுனால 0.5. அதாவது பாவன் பார்க்கும்போது 8க்கு 8ஆம் இடம் சனி 3ல இருக்கிறது பலம் தான், அதனால இங்க 0.05 எடுத்திருக்கோம். அடுத்து வந்து 8ஆம் அதிபதி 3ல மறைஞ்சிருக்காரு 0 பாயிண்ட், குரு 3ல மறைஞ்சிருக்காரு 0 பாயிண்ட், சுக்கிரன் நீசமா இருக்காரு 0 பாயிண்ட். இங்க 3.5 பாயிண்ட்ஸ் தான் இவங்களுக்கு கிடைக்குது. புதன் வலுவா இருக்காரு, 2ஆம் இடத்துல புதன் வலுவா இருக்காரு, அதனால இவங்களுக்கு 3.5 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ டோட்டலா ஒருத்தருக்கு 4 பாயிண்ட்ஸ், இன்னொருத்தருக்கு 3.5 பாயிண்ட்ஸ், அதனால ஆயுள் நல்லா இருக்கு அப்படின்றத எடுத்துக்கணும். சார் குரு 3ல மறைஞ்சதுக்கு 0 கொடுத்துருக்கீங்க, சனி 3ல மறைஞ்சதுக்கு 0.5 கொடுத்துருக்கீங்க. என்ன? ஆமாமா, அது எதுக்குன்னா ஆயுள் காரகன் சனி இல்லையா, பாவத்துல அவர் இருக்காரு. 8ஆம் இடத்துக்கு காரகன் யாரு? சனி. 8ஆம் இடத்துக்கு காரகன் சனி. ஸோ அவர் வந்து பாவமான 3ல இருக்காரு, அதனால அதை வந்து நான் 0.5ன்னு எடுத்திருக்கேன். பட் குரு வந்து 3ல மறைஞ்சிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே துலா லக்னமா இருந்து குரு 3ல மறைகிறதுன்றது நல்லதுதான், நம்ம அந்த மாதிரி விதிகளையும் பார்க்கலாம். பட் பொதுவா 3ல குரு மறைஞ்சிருக்கிறது மறைவாவே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து 2ல இருக்கிறது நல்ல விஷயம். 3.5 4ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆயுள் பலம் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாவ பொருத்தங்கள்ல 1 5 9 2 6 10 3 7 11 4 8 12 இதை நம்ம பார்க்கணும் பாவ பொருத்தங்கள்ல. ஓகே, இங்க வந்து 1ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே ஒருத்தருக்கு குரு இருக்கு, இன்னொருத்தருக்கு ராகு இருக்கு. ஒருத்தருக்கு குரு, இன்னொருத்தருக்கு ராகு அப்படிங்கிறத இங்க இருக்கு, அதனால பரவாயில்ல, அது வந்து ஓகே தான். நம்ம கான்செப்ட் பிரகாரம் அது ஓகே தான். 2 பேருக்குமே ராகு இருக்கக்கூடாது, 2 பேருக்குமே சூரியன் இருக்கக்கூடாதுன்னு பார்த்திருக்கோம். அந்த விதத்துல இங்க இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல 2 பேருக்குமே யாருமே இல்லை, அதனால ஓகே. 9ஆம் இடம் ஒருத்தருக்கு இருக்கு, ஒருத்தருக்கு இல்ல, அதனால ஓகே. 2ஆம் இடம் ஒருத்தருக்கு ராகு இருக்கு, இன்னொருத்தருக்கு சூரியன் புதன் இருக்கு, அதனால 50% கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒருத்தருக்கு ராகு இருக்க இடத்துல இன்னொருத்தருக்கு சூரியன் இருக்கிறது நன்மைகள் இல்லை அப்படின்றத பார்த்திருக்கோம், அதனால இங்க 50% கொடுத்துருக்கேன். அதுக்கு 6ஆம் இடத்துல சனி சந்திரன் ஆணுக்கு, பெண்ணுக்கு யாரும் இல்லை, அதனால ஃபுல் பாயிண்டிங். அடுத்து 10ஆம் இடத்துல ஆணுக்கு யாரும் இல்லை, பெண்ணுக்கு சந்திரன் இருக்கு, அதனால ஃபுல் பாயிண்டிங். பொதுவா இந்த பாவ பொருத்தங்கள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது முக்காவாசி நமக்கு வந்து இந்த ஓகேன்னு தான் வந்துடும். நிறைய பேருக்கு இது வந்து கரெக்டான, அதாவது இந்த இடத்துல நாட் ஓகேன்னு வர்றது வந்து ரொம்ப 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 ரேர். அதனால இது வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அதனால இக்னோர் பண்ணிடாதீங்க. இக்னோர் பண்ணாம பார்த்துருங்க, ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஏன்னா ஒருத்தரோட சுக்கிரன் மேல இன்னொருத்தர் கேது போறது நல்லது இல்லை, ஒருத்தரோட செவ்வாய் மேல இன்னொருத்தர் ராகு போறது நல்லது இல்லை. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து கண்டிப்பா நிறைய ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம உபயலக்கணத்துக்கு உபயலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி 1ல சூரியன் இருக்கு, 2 பேருக்குமே சூரியன் இருந்தா நாட் ஓகேன்னு சொல்லியிருக்கோம், அது வந்து கண்டிப்பா அங்க வந்து அதெல்லாம் ஹெல்ப் பண்ணும்.
ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது இந்த பாவ பொருத்தங்களை ஒரு வாட்டி பார்த்துருங்க. எல்லாம் ஓகே ஓகேன்னு வருதுன்னு ஒரு பீரியட்ல நம்ம இக்னோர் பண்ணிட்டு இதை மட்டும் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். அது வந்து நல்லதா அமையாது. ஸோ ஒருத்தர் சுக்கிரன் மேல இன்னொருத்தர் கேது போறது நாட் ஓகே தான் இல்லையா? ஸோ 11வது இடம் 2 பேருக்குமே யாருமே இல்லை. 4ல 2 பேருக்கும் யாரும் இல்லை, ஓகே தான். 4ல 8ல ஒருத்தருக்கு புதன் கேது, இன்னொருத்தருக்கு யாரும் இல்லை, ஓகே. 12ல ஒருத்தருக்கு செவ்வாய், இன்னொருத்தருக்கு யாரும் இல்லை, அதனால ஓகே அப்படிங்கிற எடுத்துக்கோம். ஓகே, இதுல நம்ம முதல்ல பார்த்த விதிகள்ல பார்க்கும்போது இது சரியில்லை, அதாவது லக்னம் சரியில்லை, ராசி சரியில்லை, அதனால அது வந்து நாட் ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்தோம் இல்லையா? ஸோ இவங்க ஏன் வந்து இத்தனை வருஷமா இணைஞ்சு வாழ்றாங்க? இணைஞ்சு வாழ்றது மட்டும் இல்லாம குழந்தைகள் இருக்கு, நல்ல செல்வாக்கு இருக்கு, நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உள்ள காரணங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். சார் ஒரு டவுட் கேட்கலாமா? ஆமாங்க. பெண்ணுக்கு 12ல செவ்வாய் இருக்கு, ஆணுக்கு வந்து 12ல ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க வந்து 12ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்தா இன்னொரு பாவகிரகம் ஆணுக்கு இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா நல்ல புரிதல், நல்ல கிளாஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்டிருக்கீங்க அப்படின்றது தெரியுது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா பெண் ஜாதகத்துல ஆண் ஜாதகத்திலயும் பாருங்க, 1ல யார் இருக்கா? குரு இருக்காரு. 1ல குருவோட சேர்ந்து ஆணுக்கு குரு இருக்காரு, பெண்ணுக்கு ராகு. ஓகே, ஆண்ல குரு இருக்காரு. ஓகே, பெண் ஜாதகத்துல ராகு 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 இருக்காரு. 2ஆம் இடத்துல ஆணுக்கு யார் இருக்கா? ராகு 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 இருக்காரு. நம்ம போன கிளாஸ்ல என்ன சொன்ன, வக்ரகிரக வசியம்னு பார்த்தோமா இல்லையா? ஒருத்தருக்கு 1ல ராகு கேதுகள் இருந்து அடுத்தவங்களுக்கு 2ல ராகு கேது இருந்தா நல்லது அப்படின்னு பார்த்தோமா? ஆமா சார், அடுத்தடுத்து. ஓகே, சோ அந்த வக்ரகிரக இப்படிதான் பொருத்தம் சேர்க்கணும்னே சொன்னீங்க. ஆமா ஆமா, லக்னத்தை ராகு கேது இருந்தா 2 8ல இருக்கலாம் அப்படின்னு. கரெக்ட். சோ அந்த வக்ரகிரகம் வசியம் அப்படின்றது இங்க வந்துருச்சு. நம்ம ராகு கேது தோஷமா எடுக்கல, இதை வந்து வக்ரகிரக வசியமா எடுத்துக்கோம். ஏன்னா நம்ம வந்து ராகு கேது தோஷமா எடுக்காம 1ல ராகு இருக்கலாமா, 5ல ராகு இருக்கலாமா, 9ல ராகு இருக்கலாமா, அந்த மாதிரி ராகு கேது செப்பரேட்டா பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டோம். இங்க ராகு கேது எந்த விதத்துல நன்மைகள் பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ராகு கேதுகள் ஒரு நன்மையை பண்றாங்க. இது வந்து 1ல ஒருத்தருக்கு 1-7ல ராகு கேதுகள் இருந்து இன்னொருத்தருக்கு 2-8ல ராகு கேது இருக்கும்போது அந்த தம்பதியர்கள் எவ்வளவு சண்டை வந்தாலும் பிரிகிறது இல்லை. அதனால அது வந்து கண்டிப்பா அந்த மாதிரி ஜாதகங்களை சேர்க்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரண ஜாதகம். அது ஒரு பாயிண்ட் 1. 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, சொல்லுங்க சார். இப்போ ஆணுக்கு வந்து மிதுனத்துல சுக்கிரன் இருக்காரு, கணித்த சுக்கிரன். ஆணுக்கு இருங்க வர 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 நீங்க இப்ப சொன்ன பாயிண்ட் மட்டும் பாருங்க, அடுத்த பாயிண்ட் அது வர. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஆணுக்கு வந்து மிதுனத்துல சுக்கிரன், பெண்ணுக்கு மிதுனத்துல யார் இருக்கா? கண்ணையில பெண்ணுக்கு வந்து செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் இருக்காரு. சோ ஒருத்தரோட செவ்வாய்க்கு சுக்கிரன் 1 4 7 10ல இருக்கலாம், இல்ல 1 5 9ல இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். நம்ம சுக்கிரன் மேல செவ்வாய் போறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒருத்தருக்கு மிதுனத்துல சுக்கிரன் இருந்து இன்னொருத்தருக்கு மிதுனத்துல செவ்வாய் இருந்தா அது நல்ல பொருத்தம் சொல்லியிருக்கோம். இங்க வந்து ஒருத்தருக்கு சுக்கிரன், ஒருத்தருக்கு மிதுனம், ஒருத்தருக்கு செவ்வாய், அதனால இதுவும் அவங்களுக்கு பாசிட்டிவா அமைஞ்சிருச்சு. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, போன ஜாதகத்துல ஜெயந்தி மேடம் தான் சொன்னாங்க, நிறைய நீங்க சொன்ன மைனஸ் நிறையா இருக்கு, ஆனா பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா குரு பார்வை, சூரியன் பார்வை இருக்குன்னு சொன்னாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரோட குரு மற்றவரோட சூரியனை பாக்குதா? பெண்ணின் சூரியனை ஆண் குரு பாக்குதா? ஆமா சார், 9ஆம் பார்வையா பாக்குறாரு. பெண்ணோட சூரியனை ஆண் குரு, அதாவது காலபுருஷத்துக்கு இது என்ன லாஜிக் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, காலபுருஷனுக்கு 5 9ஆம் அதிபதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் படுறது. அப்படி இல்லைன்னாலும் அந்த ராசி கட்டத்துல 5 9ஆம் அதிபதிகள் ஏதோ ஒரு விதத்துல இவங்களுக்கு சம்பந்தப்படுறது. இது இந்த ஆஸ்பெக்ட்ல எடுத்து லாஜிக்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து இது ஞாபகத்துல இருக்கும். ஸோ காலபுருஷனுக்கு 5 9ஆம் அதிபதிகள் ஒருத்தர் சம்பந்தப்படுறது, ஒருத்தர் ஜாதகத்துல இருந்து இன்னொருத்தர் ஜாதகம் சம்பந்தப்படுறது, இல்ல இவங்க ஜாதகத்துல உள்ள 5 9ஆம் அதிபதிகள் அவங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும். இது வந்து லாஜிக். ஓகே,
இங்க பாத்தீங்கன்னா பெண்ணோட சூரியனை ஆணோட குரு பார்க்குது. அப்புறம் ஆணோட சூரியனை பெண்ணோட சூரியன் பார்க்குது. கரெக்டா? ஆணோட சூரியனை பெண்ணோட சூரியன் ஒரே இடத்துல இருக்காங்க, 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. அதனால இவங்களுக்கு இதுவும் ஒரு பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருது அப்படிங்கறத சொல்ல வரேன். அது சூரியன் ஒருத்தர் மேல ஒருத்தர் போறது பெஸ்டா சார்? சூரியன் ஒருத்தர் மேல ஒருத்தர் போறது பெஸ்ட் இல்லன்னு நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆனா அது பாவக மாற்றம் ஒரே பாவமா இருக்கக்கூடாதுன்னு தானே பார்த்திருக்கோம். இப்ப சூரியன் 1ல இருக்கக்கூடாது, சூரியன் 2ல 2 பேருக்கு இருக்கக்கூடாது. இங்க எப்படி இருக்கு சூரியன்? இது 2ஆ இருக்கு, இது 9ஆ இருக்கு. அவ்வளவுதான். ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 2 பேருக்குமே 2 2ஆ இருந்தாலும் அது தப்பா இருக்கும். ஒருத்தருக்கும் 2 பேருக்குமே 9 9ஆ இருந்தாலும் தப்பா இருக்கும். பாவம் மாறுதல் ஏற்பட்டால் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. அதே பாவமா அமைஞ்சிடக்கூடாது. அதான் சொல்ல வரீங்க. லக்ன பாவமா இருக்கக்கூடாது, 2ஆம் பாவமா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த விதிகளை பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து சொல்லலாங்க சார்? என்னங்க ஒரு டவுட் கிளியர் சொல்லலாங்களா? சொல்லுங்க. இந்த ஆணோட ஜாதகத்துல 9ல சூரியன் செவ்வாய் இருக்கு. அந்த செவ்வாய் 4ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால அதையும் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாங்களா? வரேன். நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன், நான் கண்டிப்பா வரேன். அது அடுத்த இது போட்டு வச்சிருக்கேன் நான், விரையாதிபதி சம்பந்தம், விரயஸ்தானம் போட்டு வச்சிருக்கேன். வரேன் கண்டிப்பா வரேன். ஓகே, இங்க பெண்ணின் 2ஆம் அதிபதி ஆணுக்கு 9ல இருக்கு. பெண்ணோட 2ஆம் அதிபதி ஆணோட ஜாதகத்துல 9ல இருக்கு. பெண்ணின் 9ஆம் அதிபதி ஆணுக்கு லக்னத்துல இருக்கு. பெண்ணின் 5ஆம் அதிபதி ஆணோட ஜாதகத்துல 9ல. ஆணின் 10ஆம் அதிபதி பெண் ஜாதகத்துல 2ல. இங்க பாருங்க, 9 2 சம்பந்தம், 10 2 சம்பந்தம், வக்ரகிரக வசியம், அப்புறம் சுக்கிரன் செவ்வாய் சம்பந்தம். ஸோ இவ்வளோ பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கும்போது மற்ற நெகட்டிவ் எல்லாத்தையும் அது நல்லிஃபை பண்ணிடுது. புரியுதுங்க? பாருங்க, ஆணின் 10ஆம் அதிபதி பெண் ஜாதகத்துல 2ல இருக்கு. பெண்ணின் 5ஆம் இடத்தை சந்திரனையும் குரு பார்க்கிறாரு, பெண்ணோட குருவை பார்த்துறாரு. அடுத்து ஆணின் 5ஆம் அதிபதி பெண்ணுக்கும் 5ஆம் அதிபதி 2 பேருக்கும் ஒருத்தரா வராங்க. அடுத்து பெண்ணின் 5ஆம் அதிபதி ஆணின் குரு பார்க்கிறாரு. ஸோ பொதுவா 5ஆம் அதிபதி குரு சூரியன் பார்த்திருக்கோம். இங்க 5ஆம் அதிபதியை குரு பார்க்கறது, ஆணின் 5ஆம் அதிபதியை குரு பார்க்கறதும் நல்ல விஷயம் தான். ஸோ இவ்வளவு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால இவங்க ஜாதகங்கள் அங்க ராசியும் லக்னமும் நல்லா இல்லைனாலும் நாம சேர்த்து வைக்கிறது நன்மையை கொடுக்குது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க, நம்ம அடுத்த ஜாதகத்துக்கு போயிடலாம். இல்ல இதுல விரையாதிபதி இல்ல இருக்கு, ஒரு நிமிஷம். இதுல விரயஸ்தானம் நீங்க அபி கேட்ட பாயிண்ட். ஓகே சார், அது விரையாதிபதிங்கிற அர்த்தத்துல சொல்லல சார். 12ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே 12ஆம் இடம் எம்டிஆ இருந்தா நல்லது. இல்ல 2 பேருக்குமே 12ஆம் இடத்துல ஒரு பவர், இவருக்கு ஒரு பவர் இருக்காரு, அவருக்கு ஒரு பவர் இருக்காருன்றது நல்லது. இல்ல 12ஆம் இடத்துல 2 பேருக்குமே ஒரு சுபர் பாக்குறாரு, ஒரு சுபர் பாக்குறாரு அப்படின்றது நல்லது. இல்ல 12ஆம் இடத்துல 2 பேருக்குமே 2 பவர்கள் இருக்காங்க அப்படின்றது நல்லது. இல்ல 12ஆம் இடத்துல ஒருத்தருக்கு சுபரும் இன்னொருத்தருக்கு பாவரும் இருக்காங்க, இல்ல பாவர் பார்வைகள் ஏற்படுது அப்படின்றது பார்க்கும்போது அதே ஈக்குவலான பாவர் பார்வையோ சுபர் பார்வையோ அந்த பெண் ஜாதகத்துக்கு ஏற்படணும். இதுதான் விரையாதிபதி பொருத்தம், இல்ல விரயஸ்தான பொருத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். புரியுதான் சொல்லுங்க, இல்ல இன்னொரு வாட்டி சொல்றேன் நான். சொல்லுவேன் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஓகே, 12ஆம் இடத்துல 12ஆம் இடம் தான் அயன சயன சுகம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த 12ஆம் இடத்தோட ஓகே யாருமே இல்ல, 12ஆம் இடத்துல யாருமே இல்ல, 2 பேருக்குமே யாருமே இல்ல, அது ஓகே. இப்ப 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒரு சுபர் இருக்காங்க, இன்னொருத்தருக்கும் ஒரு சுபர் இருக்காங்க, அதுவும் ஓகே. அடுத்தருக்கு 2 சுபர் இருக்காங்க, இன்னொருத்தருக்கு 2 சுபர் இருக்காங்க. சுபர் இருக்காங்க நான் சொல்றது மட்டும் இருக்காங்க மட்டும் எடுத்துக்காதீங்க, பார்வைகளையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அந்த பார்வைகளையும் சேர்த்து எடுத்துக்கலாம். 12ஆம் இடத்தை ஒரு சுபர் பாக்குறாரு, இன்னொருத்தருக்கு 12ஆம் இடத்துல ஒரு சுபர் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இருக்காங்க, அது ஓகே. இப்ப அடுத்தருக்கு இன்னொருத்தருக்கு 2 சுபர்கள் அங்க இருக்காங்க, 2 சுபர்கள் பாக்குறாங்க, இல்ல 2 சுபர்கள் இருக்கிறாங்க, அதுவும் ஓகே. இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு ஒரு பாவர்
ஒரு சுபர் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க, இல்ல 12ஆம் இடத்தை பாக்குறாங்க. அடுத்தவங்களுக்கும் ஒரு சுபர் ஒரு பாவர் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க, 12ஆம் இடத்தை பாக்குறாங்க, அதுவும் ஓகே. இல்ல அடுத்தவங்களுக்கு ஒரு சுபர் ஒரு பாவர், இன்னொரு பாவராவது அடுத்த ஜாதகத்துல 12ஆம் இடத்தை பாக்குறாங்க அப்படின்னாலும் ஓகே. ஆனா 12ஆம் இடத்துல 3 பாவர் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒரு சுபரும் ஒரு பாவர் மட்டும் 12ஆம் இடத்தை பாக்குறாங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பா அயன சயனம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஒருத்தருக்கு அயன சயன சுகம் அதிகமா தேவைப்படும், இன்னொருத்தருக்கு அது தேவைப்படாது. அது சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவுகள் வரும். இதை முன்னாடியே சேர்த்து நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லிடுறது நல்லது. அப்படி சொல்லிட்டீங்கன்னா என்னோட ஜாதகத்தினாலதான் இந்த பிரச்சனை அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தம்பதிகளுக்குள்ள பெரிய பிரச்சனைகள் வராது, சுமூகமா போயிடுவாங்க. அப்படி நீங்க கேட்ட கேள்வி ஆன்சர் பண்ணிட்டேனா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார் அந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க சார், எப்படி இருக்க கூடாதுன்னு. ஓகே, 12ஆம் இடத்துல இப்ப வந்து 3 கிரகங்கள் வந்து பாவர்கள் இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு பாவர் ஒரு சுபர் 12ல இருக்காங்க, அப்படி அது கூடாது. இல்ல 2 பாவர் இருக்காங்க, ஒரு சுபர் மட்டும் பெண்ணுக்கு இருக்காங்க, அதுவும் கூடாது. இல்ல பெண்ணுக்கு 2 பாவர்கள் இருக்காங்க, ஆணுக்கு ஒரு சுபர் இருக்காங்க, அதுவும் கூடாது. ஈக்குவல். இதுல என்ன நம்ம சொல்ல வரோம், என்ன கன்வே பண்ண வரோம்னா 12ஆம் இடம் 2 பேருக்குமே ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த அயன சயன சார்ந்த தொந்தரவுகள் அவங்களுக்கு வர்றதில்லை. இதுதான் இங்க பாயிண்ட். ஓகே, அடுத்து போயிடலாமா? ஓகே, இது ஆண் ஜாதகம், பெண் ஜாதகம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா லக்னம் 2 பேருக்கு நம்ம வந்து லக்னம் பார்க்குறோம். லக்னத்துல ஒருத்தருக்கு கேது, இன்னொருத்தருக்கு லக்னத்துல ராகு செவ்வாய் இருக்காங்க. ஸோ லக்னம் சரியில்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். 5ஆம் இடம் பார்க்குறோம், ஒருத்தருக்கு சுக்கிரன், இன்னொருத்தருக்கு 5ஆம் இடம் கடகம், அவர் வந்து 3ல இருக்காரு. ஸோ 5ஆம் இடமும் சரியில்லைன்னு எடுத்துக்கிறோம். 9ஆம் இடம் பார்க்குறோம். 9ஆம் இடம் எப்படி இருக்கின்றது, 9ஆம் இடம் வந்து இவருக்கு வந்து புதன் நல்லா இருக்காரு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து லக்னத்திலேயே இருக்காரு, ஆனா ராகுவோட சேர்ந்து இருக்காரு, அது சரியில்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கோம். ஆனா 9ல சனியும் சுக்கரன் இருக்காங்க, அது நல்ல அமைப்பு அப்படின்னு. ஸோ 1, 5, 9, 81 வருஷம் போட்டிருக்கீங்க. 81 சாரிமா, நான் மாத்தலன்னு நினைக்கிறேன். 87, இன்னொன்னு 87ன்னு நினைக்கிறேன். நான் என்ன கொடுத்தனோ அதை எடுத்துக்கோங்க. சரி. அதே மாதிரி இந்த ஏஎம்பிஎம்ல கூட ஒரு சில இடத்துல பிரச்சனைகள் வரும், அதனால அதையும் வந்து சரி பண்ணிக்கோங்க. நான் கிளாஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கரெக்டான இதை வந்து போட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து மாத்தலை, ஏதோ சாரி தப்பா போயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், அது பழைய இது அப்படியே இருக்கு, இதை மாத்தாம விட்டேன். அந்த காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்து மாற்றும் போது இதெல்லாம் மாத்தினா உள்ள இதை மாத்தாம விட்டேன். ஓகே சார் பெண்ணுக்கு 10-1-87 கொடுத்துருந்தீங்க. ஆமாம் 10-1-87 தான். அதே மாதிரி நேரத்தையும் கரெக்டாக போட்டுருக்கு. நீங்கள் வந்து நேரம் கரெக்டாக இல்லை, நான் இதில் கொடுக்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் இந்த டிஃப்ரென்ஸை அதில் கொடுத்துட்றேன் யூடியூப்பில். நம்ம கிளாஸ் முடித்தோன்னே இதில் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் 2 பேருக்கும் நம்ம வந்து லக்னத்தை பார்ப்போம், ராசியை பார்ப்போம் இல்லையா? இப்போ லக்னத்தை பார்க்கும்போது ஒருத்தருக்கு லக்னம் வந்து மகர லக்னம், இன்னொருத்தருக்கு லக்னம் வந்து மீன லக்னம். ஸோ இது வந்து பரவாயில்ல, பெண்ணோட லக்னம் முன்னாடியும் ஆணோட லக்னம் பின்னாடியும் இருக்கு, இது ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ராசியை பார்க்கலாம். ராசி எங்க இருக்கு? ஒருத்தருக்கு வந்து துலாம், இன்னொருத்தருக்கு ரிஷபம். துலாம் ரிஷபம் 6-8 வந்தாலும் ஒரே அதிபதியா இருக்கிறதுனால ஒரு விதத்துல ஓகே. பட் அப்படியே இல்லைனாலும் நம்ம விதிப்படி அம்சத்துல எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அம்சத்துல வந்து ராசி வந்து 5-9 இருக்கு, அதனால இங்க லக்னமும் ஓகே, ராசியும் ஓகே. அடுத்து நம்ம செவ்வாயை பார்ப்போம். செவ்வாய் வந்து ஆணுக்கு வந்து தனித்த செவ்வாய். ராசி அதிபதி ஒரே கிரகமா இருந்தா பெரும்பாலுமே அது ஒத்துக்கலாமா சார்? 6-8ங்கிறப்ப 6-8ன்ற போது ஒத்துக்கலாம். பட் அப்படி இருந்தாலும் நீங்க வந்து தாராபலனை பாத்துருங்க, இல்ல அம்சத்துல வந்து எப்படி இருக்குன்றத பாத்துங்க. ராசி அதிபதி ஒரே அதிபதியா இருக்கிறதுனால மட்டும் வந்து அது ஓகே நம்ம சொல்லிடக்கூடாது. நம்ம அது வந்து 50% பாயிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்க அதான் சொன்னீங்க, இப்ப அதனாலதான் கேட்டேன்.
அதுதான் சொல்றேன் நான் அப்படி இருந்தா கூட பொதுவா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ராசி அதிபதியா இருந்தா அது ஓகேன்னு சொல்லப்படுது. அதனால நானும் அதை சொல்றேன். பட் அப்படி இருந்தா நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா அம்சத்தை பாத்துருங்கன்னு சொல்ல வரேன். முழுசா அப்படி எடுத்துக்காதீங்க. அப்படி சொல்றதுனால முழுசா எடுத்துக்காதீங்க. அம்சத்தை பாத்துருங்க. அம்சத்தை பாக்குறது மட்டும் இல்லாம தாராபலனையும் பாத்துருங்க. ஓகே. அடுத்து வந்து செவ்வாய். ஆணுக்கு செவ்வாய் வந்து தனித்த இடத்துல இருக்கு. 8ல செவ்வாய் இருக்கலாம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி இருந்ததுன்னா அடுத்தவங்களுக்கு 8ல செவ்வாய் இருக்கக்கூடாதுன்றதையும் சொல்லியிருக்கோம். ஸோ இங்க 8ல செவ்வாய் அடுத்தவங்களுக்கு இல்ல. ஓகே. பெண்ணுக்கு ராகுவோட சூரியனோட, ஸோ பெண்ணுக்கு பாதிப்பு இருக்கு, ஆணுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? அது நான் சொல்ற பாயிண்ட் கரெக்டா இல்ல நான் தப்பா சொல்றேனா? சார் கரெக்டா சார். ஒருத்தர் இருந்தா இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடாது. ஓகே. இங்க வந்து ஆணுக்கு செவ்வாய் பாதிப்படைஞ்சிருக்கா பாதிப்படையலையா? பாதிப்படைஞ்சிருக்கு சார். சூரியனுக்கு 10ல செவ்வாய். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இதுதான் கேட்க வந்தேன் நான். இது மட்டும் இல்லாம வேற இன்னொரு பாதிப்பு இருக்கு. என்ன பாதிப்பு? செவ்வாய் பாபகர்த்தாரியில இருக்கக்கூடாது. முன்னாடி ராகு பின்னாடி சனி. சோ செவ்வாய் பாபகர்த்தாரியில இருந்தாலும் பாதிப்பு. செவ்வாய் சூரியனுக்கு 1 4 7 10ல இருந்தாலும் பாதிப்பு. அதே மாதிரி தேய்பிரை சந்திரனுக்கு 1 4 தேய்பிரை சந்திரன் இங்க இல்ல, அதனால நம்ம உரி பண்ண வேண்டியதில்லை. பட் செவ்வாய் இங்க பாபகர்த்தாரியில இருக்கு. அடுத்து சூரியனோட இருக்கு. செவ்வாய் ஆணுக்கும் பாதிப்பு, பெண்ணுக்கும் பாதிப்பு. சார் இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் சொல்லலாமா சார்? சொல்லுங்க. ஆணோட செவ்வாய் பெண்ணோட செவ்வாய் 6 8 இருக்கு சார். சரி, அது எடுத்துக்கலாமா அந்த பாயிண்ட? அப்படி எடுக்க வேண்டியதில்லை. நம்ம அந்த மாதிரி பார்க்கல. சிம்மத்துக்கு மீனத்துக்கும் பாக்குறப்ப 6 8 தானே சார்? சிம்மத்துக்கு மீனத்துக்கு 6 8. பட் நம்ம செவ்வாய் இங்க எப்படி என்ன பாக்குறோம்? நம்ம செவ்வாய் பாதிப்படைஞ்சிருக்கான்னு பாக்குறோம். அதாவது நம்ம இங்க வந்து ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துக்கு 6 8 இருக்கக்கூடாதுன்றதை பார்க்கவே இல்லை நம்ம. ஓகே சார். அது பலன் சொல்லும்போது பாத்தீங்கன்னா இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பலன் சொல்லும்போது ராசியில செவ்வாய் ஒரு இடத்துல இருந்துட்டு அம்சத்துல அது 6 8ல இருக்கும்போது பாதிப்புகள் உண்டு. நாம இங்க பாக்குறது பொருத்தம் பார்க்கும்போது இந்த 6 8 நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றோம். அதை எங்கெங்க பார்க்கணுன்றது மட்டும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சந்திரன் லக்னத்துக்கும் ராசிக்கும் நம்ம பார்க்கறோம். இது வந்து லக்னத்துக்கு ராசிக்கு 6 8 இருக்கும்போது அம்சத்துல அது வந்து 5 9 இருக்கிறது, இல்ல வந்து 4 10 இருக்கிறது, 3 11 இருக்கிறது, நல்லா இருக்கிறது பாக்குறோம். நம்ம இங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் இப்படி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள பொருத்தமே இல்லாம போயிடும். பட் நம்ம அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஒருத்தருக்கு செவ்வாய் பாதிப்படைஞ்சதுன்னா இன்னொருத்தருக்கு பாதிப்படையாம இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு கிரகம் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய் இங்க ராகுவால பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ இங்க அடுத்த ஜாதகத்துல செவ்வாய் ராகுவால பாதிப்படையக்கூடாது. அதே மாதிரி புதன் வந்து போன ஜாதகத்துல பாத்தீங்கன்னா புதன் கேதுவால பாதிப்படைஞ்சிருக்கு, சனி கேதுவால பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி அடுத்தவங்க ஜாதகத்துல அந்த சனியோ புதனோ பாதிப்படையக்கூடாது. அதுதான் நம்மளோட கான்செப்ட். ரொம்ப சிம்பிள். இங்க ஒருத்தருக்கு ஒரு கிரகம் ஒரு இதுல பாதிப்படைஞ்சதுன்னா பொருத்தக்கூடிய ஜாதகத்துல அந்த கிரகம் பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இங்க வந்து செவ்வாய் 2 பேருக்குமே பாதிப்படைஞ்சிருக்கு. ஆனாலும் இங்க வந்து லக்னம் வந்து 2 பேருக்குமே நல்லா இருக்கு, ராசி நல்லா இருக்கு. ஸோ இங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நம்ம 50% பாயிண்ட் கொடுக்கலாம், இல்லை இங்க பாயிண்டே கொடுக்காம 0 பாயிண்டே கொடுத்துடலாம். ஏன்னா 2 பேருக்குமே பாதிப்படைஞ்சிருக்கு. ஓகே. அடுத்து நம்ம ஆயுள் பாவத்தை பார்ப்போம். ஆயுள் பார்க்கும்போது ஆணுக்கு ஆயுள் வந்து கேது 1ல கேது இருக்கு, அதனால 5.5 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். பெண்ணுக்கு வந்து ராகு செவ்வாய் இருக்கு, அதனால 5.5 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இன்னொருத்தருக்கு செவ்வாய் 8ல செவ்வாய், அதுக்கும் கம்மியான பாயிண்ட் தான் கொடுத்துருக்கோம். இங்க இன்னொருத்தருக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால 1 பாயிண்ட். 10ல குரு சந்திரன் ஆணுக்கு, அதனால 1 பாயிண்ட். பெண்ணுக்கு சூரியன் புதன் 10ல, அதனால அங்கேயும் 1 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்து சனி 9ல, அதனால சனி 9ல இருக்கிறது நல்லதுதான், அதனால அங்க ஃபுல் பாயிண்ட் கொடுத்தாச்சு. அதே மாதிரி அடுத்தவருக்கும் சனி 9ல இருக்கு, அதனால அது அங்கேயும் ஃபுல் பாயிண்ட் கொடுத்தாச்சு. 2 பேருக்கு சனி 9ல இருக்கலாமா நம்ம விதிப்படி? ரெண்டு பேருக்கும் சனி 9ல இருக்கலாமா நம்ம விதிப்படி? இருக்கக்கூடாது சார். அப்படியா சார்? ஆக்சுவலி 9ல வந்து எந்த கிரகம் இருக்கக்கூடாதுன்னு முதல்ல சொல்லுவீங்க. இல்ல 9 நம்ம ஒரு ஓகே. உங்களுக்கு நான் சார்ட் கொடுக்கல செந்தில், அதனால சாரி, நான் சார்ட் அனுப்பி வைக்கிறேன். இந்த 9ல
சூரியன் ராகு இவங்க 2 பேருக்கு தான் அதிக பாதிப்புகளை கொடுக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் 9ல இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா அடுத்து 8ஆம் அதிபதி. நான் உங்க சார்ட் அனுப்பி வைக்கிறேன் செந்தில். சாரி. ஓகே சார், ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். அடுத்து வந்து 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா இங்க வந்து 11ல இருக்கார், அது ஓகே தான். அடுத்ததுல 9ல இருக்கார், அதுவும் ஓகே தான், ஃபுல் பாயிண்ட் கொடுத்தாச்சு. அடுத்து குரு வந்து 10ஆம் அதிபதி, ஒருத்தருக்கு 10ல, இன்னொருத்தருக்கு 12ல இருந்தாலும் 0 பாயிண்ட் கொடுத்துட்டேன். அடுத்து சுக்கிரன் 12ல 0 பாயிண்ட், 9ல சுக்கிரன் இருக்காரு, அதனால ஃபுல் பாயிண்ட் கொடுத்தாச்சு. சுக்கிரன் 11ல ஃபுல் பாயிண்ட், 4ல ஃபுல் பாயிண்ட் கொடுத்தாச்சு. பெண்ணுக்கு 4ல இருக்காச்சு. ஸோ ஒருத்தருக்கு 6 பாயிண்ட், இன்னொருத்தருக்கு 7 பாயிண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சுக்கிரன், புதன், குரு இந்த 3ல 2 பேருக்கு, அதாவது 2 கிரகங்கள் 2 பேருக்குமே பலமா இருக்கு. ஸோ இதனால கண்டிப்பா இந்த 2 கிரகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம 60+ அப்படின்றத சொல்லிடலாம். மற்ற கிரகங்களும் பலமா இருக்கிறதுனால இவங்க நீண்ட ஆயுள் சொல்லலாம். ஸோ ஆயுள் பாவம் இவங்களுக்கு நல்லாவே இருக்கு. அடுத்து சார் ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க. சுக்கிரன் 12ல இருந்தால் மறைவுல எடுத்துக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அதான் உங்களை கேட்கணும். சுக்கிரன் 12ல இருந்தா மறைவு இல்லைன்னு எடுத்துக்கிறோம்னா அது எங்க மறைவு இல்ல? மேஷத்துல 12ஆம் இடமா, ஆனா மீனத்துல சுக்கிரன் இருக்கும்போது மறைவு இல்லைன்னு எடுத்துக்கலாம். மற்றபடி சுக்கிரன் வேற எங்க இருந்தாலும் மறைவு தான். சுக்கிரன் 12ல இருக்கும்போது ஓகே. நிறைய பேர் என்னன்னா சுக்கிரன் 12ல இருக்கும்போது சுக்கிரனை வந்து உச்சமா எடுத்துக்கிட்டு பலன் சொல்றதும் இருக்கு. சுக்கிரன் 6ல இருந்துன்னா சுக்கிரன் நீசமா எடுத்துக்கிட்டு பலன் சொல்றது இருக்கு. அது பலன் சொல்லும் போது அப்படி நம்ம எடுத்துக்கலாம். பலன் சொல்லும் போது தாராளமா எடுத்துக்கலாம். சுக்கிரன் இங்க 12ல இருக்கிறதுனால கண்டிப்பா ஒருத்தரோட ஃபேமிலியில 2 திருமணங்கள் இருக்கலாம். அது பலன் சொல்றதுக்கு எடுக்கிறது. இல்ல நிறைய நூல்கள்ல சார் 3-8 மட்டும்தான் மறைவு அப்படின்னு சொல்லி இப்ப சாத்துனது அதை வச்சுதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். 3-8 மட்டும்தான் சுக்கிரனுக்கு மறைவு, 12 இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்காங்க புக்லயே. அது காரணம் என்னன்னா சுக்கிரன் 12ல மறைவு இல்லைன்னு சொன்ன காரணம் வந்து ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவத்துப்படி ஒரு உச்சம் மாறாரு. அதனால உச்சம் மாறதுனால 12ல சுக்கிரன் இருக்கும்போது உச்சம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 12ல சுக்கிரன் இருக்கிறது உச்சம் சொல்லலாம். நாம இங்க பாக்குறது பொருத்தம் ஆயுள் பார்க்கணும். ஆயுள்ல பார்க்கும்போது குரு, சுக்கிரன், புதன் யாருமே மறையக்கூடாது அப்படிங்கறதுதான் ரூல். இவங்க யாரும் கெட்ட கிரகங்கள் சாரங்கள் வாங்கி சாரம் கொடுத்தவங்க மறையக்கூடாது அப்படிங்கறதா ரூல். இங்க 12ல சுக்கிரன் நம்ம வந்து இங்க 0 பாயிண்ட், அதாவது மறைவுன்னு தான் எடுத்துக்கிறோம். அதாவது பலன் சொல்லும் போது இதை உச்சம்னு எடுத்துக்கிட்டு நான் கண்டிப்பா இவங்க இந்த ஜாதகருக்கு குடும்பத்துல 2 திருமணம் உண்டுன்னு தாராளமா சொல்லுவேன். அது கண்டிப்பா கரெக்டாவும் வருது, 100% கரெக்டாவும் வருது. இல்ல ஜாதகருக்கே நடக்கலாம் அப்படின்றதையும் சொல்லுவேன். இல்ல வேற ஒரு பெண் தொடர்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஆனா இது பலன் பாக்குறதுக்கு இல்லை, இது ஆயுள் பாக்குறதுக்கு. ஆயுள் பார்க்கும்போது இது குரு, சுக்கிரன், புதன் மறைஞ்சாங்கன்னா மறைவு தான். 3, 8, 12ல. அதான் அதனாலதான் நம்ம 3ல மறையும் போது கூட நான் 0 பாயிண்ட் கொடுத்தேன். குருக்கும் சரி, புதனுக்கும் சரி. சனிக்கு மட்டும்தான் கொடுக்கல. ஏன்னா ஆயுள் 8க்கு 8ஆம் பாவமான பாவத் பாவத்துல சனி இருக்காரு, அதனால 0.5 பாயிண்ட்ஸ் கொடுத்தேன். ஓகே. நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா புதன் 2 கிரகங்கள் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே நல்லா இருக்கு. ஒருத்தருக்கு குருவும் புதனும் நல்லா இருக்கு, இன்னொருத்தருக்கு சுக்கிரனும் புதனும் நல்லா இருக்கு. அதனால இவங்களுக்கு 60+ சொல்லலாம். அது இல்லாம மற்ற கிரகங்களும் நல்லா இருக்கிறதுனால இவங்களுக்கு மோர் தேன் 60, 70 அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ஆயுள் பலம் உள்ள ஜாதகம் இணைக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பாவ பொருத்தம் பார்ப்போம். பாவ பொருத்தம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு 1ல ராகு, ஒருத்தருக்கு 1ல கேது, இன்னொருத்தருக்கு 1ல ராகு. இது வந்து விதிப்படி பார்க்கும்போது ஓகே தான். அதாவது ஒரு ராகு இருக்கலாம், இன்னொருத்தருக்கு கேது இருக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா நம்ம பொதுவான விதி சொல்லும் போது 2 பேருக்குமே ராகு கேதுக்கள் 1ஆம் பாவத்துல இருக்கிறது வேண்டாம், சம்மதம் படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால இங்க நாட் ஓகேன்னு போட்டிருக்கேன். 5ஆம் இடத்துல 2 பேருக்குமே கிரகங்கள் இல்லை, அதனால ஓகே. 9ஆம் இடத்துல 2 பேருக்கு, ஒருத்தருக்கு சனி, இன்னொருத்தருக்கு சனியோட சேர்ந்து சுக்கிரன். ஸோ 9ஆம் இடத்துல சனி இருக்கலாம். 9ஆம் இடத்துல பஞ்சபூத கிரகங்கள்ல எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம். 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கக்கூடாது, 2 பேருக்குமே சூரியன் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு சூரியன் இருந்துன்னா இன்னொருத்தருக்கு ராகுவும் இருக்கக்கூடாது. 9ஆம் இடத்துல இருக்கும்போது 5ஆம் இடத்துலயும் சூரியனோ ராகுவோ இருக்கக்கூடாதுன்றதையும் விதியா நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால 9ஆம் இடத்துல பஞ்சபூத கிரகங்கள் யார் வேணாலும் இருக்கலாம். ஓகே. அடுத்து 2ஆம் இடத்துல யாருமே இல்லை, ஓகே. 6ஆம் இடத்துல யாருமே இல்லை, ஓகே.
அடுத்து 10ஆம் இடத்துல ஆணுக்கு குருவும் சந்திரனும், பெண்ணுக்கு சூரியனும் புதனும், அதனால அதுவும் ஓகே. 3ஆம் இடம் ஒருத்தருக்கு சந்திரன் ஓகே, இன்னொருத்தருக்கு ராகு கேது, அதுவும் ஓகே தான். 3ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், கேதுவும் இருக்கலாம், அதனால ஓகே அப்படின்னு போட்டிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு புதன் சூரியன், இன்னொருத்தருக்கு யாரும் இல்லை, அதனால ஓகே. 4ல 2 பேருக்குமே யாரும் இல்லை, அதுவும் ஓகே தான். 8ல ஒருத்தருக்கு செவ்வாய், இன்னொருத்தருக்கு யாரும் இல்லை, அதுவும் ஓகே. 12ல ஒருத்தருக்கு சுக்கிரன், இன்னொருத்தருக்கு குரு, அதனால 12ல பஞ்சபூதத்துக்கு எல்லா கிரகங்களும் இருக்கலாம்னு தான் சொல்லியிருக்கோம், எக்ஸப்ட் ஒரு கிரகத்தை மட்டும் தவிர சொல்லியிருக்கோம் இல்லையா. அதனால இது ஓகே, பாவ பொருத்தங்களும் ஓகே. ஓகே, 1ல வந்து கேது ராகு நாட் ஓகே, நீங்க அந்த 7ல வந்து எப்படி ராகு கேது ஓகே? அதாங்க, ஒருத்தருக்கு வந்து 1ல கேது இருந்து இன்னொருத்தருக்கு 7ல ராகு இருக்கு, ஓகே. அதே மாதிரி அடுத்தவருக்கு 1ல கேது இன்னொருத்தருக்கு ராகு இருந்ததுன்னா அது ஓகே தான். ஆனா ஒருத்தருக்கு நம்ம ராகு இருக்கும்போது இன்னொருத்தருக்கு கேது இருக்கலாம், நம்ம ரூல் பிரகாரம் நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்துல 1, 5, 9 பார்க்கும்போது ரூல் பிரகாரம் ஒருத்தருக்கு. ஆனா நான் போன கிளாஸ்ல கொஞ்சம் கிளியரா சொன்னேன், ஏன் இங்க வந்து ஒருத்தருக்கு ராகு இருந்து இன்னொருத்தருக்கு கேது இருக்க கூடாதுன்றத சொல்லியிருக்கேன். அதனால அங்க வந்து அது நாட் ஓகே. இதுலயும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ராகு இருக்கு, இன்னொருத்தருக்கு 7ல கேது இருக்கு. 2 பேருக்குமே இங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து மாறி இருக்கு இல்லையா, அதனால நம்ம விதிப்படி பார்க்கும்போது ஓகேன்னு போட்டிருக்கேன், பட் இது நாட் ஓகே தான். விதிப்படி நம்ம பர்சனலா வேற விஷயங்களை சொல்லி சொன்னேன் ஏன் இருக்கக்கூடாதுன்றது, அதனால இப்படி இருக்கக்கூடாது, இது நாட் ஓகே தான். 7ல வந்து ஒருத்தருக்கு ராகு இன்னொருத்தருக்கு கேது இருக்குது. என்னோட பர்சனல் விஷயம் பிரகாரம் பாத்தீங்கன்னா இது நாட் ஓகே, ஆனா விதிப்படி இது ஓகே. ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இவங்களுக்குள்ள விசேஷ 12ல எந்த கிரகத்தை இருக்கலாம்ன்றீங்க? எந்த ஒரு கிரகம் இருக்கலாம்? 12ல எல்லா கிரகங்களும் இருக்கலாம். 12ல எல்லா கிரகங்களும் இருக்கலாம். அந்த தேய்பிரை சந்திரன் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, சூரியன் கூட 12ல இருக்கலாம்னு சொல்லியிருப்போம். 12ல ஏதோ ஒரு கிரகம் மட்டும் 12ல இருக்கக்கூடாதுன்றது, செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கக்கூடாதுன்றது சொல்லியிருப்போம். அது மாதிரி ஒரு கிரகமும் 2 கிரகமும் சொல்லியிருக்கேன் 12ல. ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்த விரயஸ்தான சரி, வேற என்னென்ன விசேஷ பொருத்தங்கள் இந்த தம்பதிகளுக்குள்ள இருக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ராசி லக்னம் வந்து 3, 11 வர்றது சிறப்பா தான் இருக்கு. அம்சத்துல 5, 9 இருக்கிறது சிறப்பா தான் இருக்கு. அடுத்து ஆணுடைய ராசி, அதாவது இதுல கொஞ்சம் விசேஷமா பாத்தீங்கன்னா அம்சத்தை பாத்தீங்கன்னா ஆணோட ராசி அம்சத்துல பெண்ணோட ராசியா வந்துருக்கு. அதே மாதிரி ஆணோட லக்னம் அம்சத்துல பெண்ணோட ராசியா வந்துருக்கு. இது வந்து ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி அமையும். அதாவது ஆணோட ராசி பெண்ணோட அம்ச ராசியாகவும், ஆணோட லக்னம் பெண்ணோட அம்ச ராசியாகவும் வர்றதுன்றது சிறப்பான ஒரு அமைப்பு. நம்ம நார்மலா சொல்லுவோம், ஒருத்தரோட லக்னத்துல இன்னொருத்தர் ராசி வர்றது சிறப்பு அப்படின்னு, ராசியில வர்றது சிறப்புன்னு சொல்லுவோம். இங்க அம்சத்துல 2 பேருக்குமே இந்த மாதிரி வர்றது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பு. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஆணோட குரு பெண்ணோட குருவை பார்க்கும். நம்ம சொல்லியிருப்போம், ஆணோட குரு பெண்ணோட குருவை பார்த்தாலும் சரி, சூரியனை பார்த்தாலும் சரி சிறப்பா அப்படின்னு சொல்லியிருப்போம். இது வந்து சிறப்பா இங்க இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். அடுத்து ஆணின் 9ஆம் அதிபதி பெண்ணுக்கு 10ஆம் அதிபதியா வராரு, பெண்ணுக்கு 10ல இருக்காரு. ஆணின் லக்னாதிபதி பெண்ணுக்கு வந்து 9ல இருக்காரு. பெண்ணோட லக்னாதிபதி ஆண் ஜாதகத்துல 10ல. ஸோ இவங்களோட லக்னம் அங்க 10ல, அவரோட லக்னம் இங்க 10ல 9ல இருக்கும்போது அது ஒரு சிறப்பான அமைப்பு. அம்சத்தையும் நம்ம இங்க ஒருத்தரோட கிரகம் அடுத்தவங்களோட கிரகத்துல எந்த இடத்துல இருக்கு, அதாவது 10ஆம் இடம் நம்ம ஏன் பாக்குறோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல அமைப்பு அது கொடுக்குது. அதாவது 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் சம்மந்தப்படும் போது ஒருத்தருக்கு வருமானம் வந்து, இன்னொருத்தருக்கு 10ஆம் இடம் நல்ல சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வரோம். ஆணின் 5ஆம் அதிபதி சுக்கிரன், பெண்ணின் 5ஆம் அதிபதி சந்திரன், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு ஜாதகத்துல 5, 9 சம்பந்தங்கள் வரணும்னு நம்ம பார்த்தோம். அதாவது குரு சூரியன் சம்பந்தம் காலபுருஷ தத்துவத்துப்படி 5, 9 சம்பந்தம். அப்படி இல்லைன்னா கூட இன்னொருத்தர் ஜாதகத்துல குருவும் அவங்களோட பர்டிகுலர் ஜாதகத்துல 5ஆம் அதிபதி சம்பந்தமோ 9ஆம் அதிபதி சம்பந்தமோ இருக்கான்னு பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே 5, 9 சம்பந்தம் வந்துருது, 5, 5 சம்பந்தம் வந்துருது. ஸோ ஒருத்தரோட சுக்கிரன் 5ஆம் அதிபதி, இன்னொருத்தருக்கு 5ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். ஸோ 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க.
ஸோ இது வந்து நல்ல அமைப்பு. பெண்ணோட குரு, பெண்ணின் குரு ஆணோட செவ்வாயை பார்க்குது. ஆண் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பலவீனமா இருக்கு. அது வந்து செவ்வாய் வந்து பாதிப்படைஞ்சிருக்குன்னு பார்த்துக்கோம். சூரியனால பாதிப்படைஞ்சிருக்கு, செவ்வாய் பாவகரத்து அறையில இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த செவ்வாயை ஆணோட குரு பார்த்துருது. அதனால இந்த தோஷங்கள் இவங்களுக்கு விளக்கப்படுது அப்படிங்கிறதா இங்க இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கான்னு கேளு. நம்ம விரயஸ்தான பொருத்தம் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால மறுபடியும் சொல்லலை. மறுபடியும் சொல்றதுனால சொல்றேன். இல்லை வேற டவுட் இருக்கான்னு கேளுங்க. சொல்லுங்க, வேற ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த ரெக்கார்டிங் அப்படியே அப்லோட் ஆகி வரும்ல சார்? கண்டிப்பா கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். ரெக்கார்டிங் வந்துடும். ரெக்கார்டிங் ஆஸ் யூஷுவல் ரெக்கார்டிங். சார் டவுட்ல இல்ல சார். அடுத்து புத்திர பாக்கியம் அது செஷன் வரும்ல சார் இதுக்கு அடுத்த கிளாஸ்ல? புத்திர பாக்கியம் நான் எடுக்கிறேன். அதாவது திருமண பொருத்தம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸோட திருமண பொருத்தமா நம்ம வந்து முடிச்சுக்கிறேன். நான் திருமண பொருத்தம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இந்த வகுப்போட நம்ம இது வரைக்கும் 11 வகுப்பு எடுத்திருக்கோம். இந்த வகுப்போட திருமண பொருத்தம் அப்படிங்கிறத முடிச்சுக்கிறேன். இது இல்லாம நம்ம பெய்டு கிளாஸா வந்து அடுத்த வாரத்திலேருந்து ஒரு இதே திருமண பொருத்தம் தான் போடுறேன். இங்க அட்டன் பண்ணவங்க எல்லாருக்கும் திருமண பொருத்தம் முக்கால்வாசி புரிஞ்சிருக்கும். அதனால வந்து நீங்க யாரும் அட்டன் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. உங்களோட நண்பர்களுக்கு சொல்லுங்க, யார வேணுமோ அவங்க வந்து அட்டன் பண்றவங்க பண்ணட்டும். ஓகே, இது ஒண்ணு. சார் இன்னும் ஒரு கிளாஸ் போட்டு புத்திர பாக்கிய பொருத்தம் அதான் சொல்றேன். தசாபுத்தி பொருத்தமும் கம்ப்ளீட் ஆயிரும். வரேன். கண்டிப்பா பண்றேன். இப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்த வாரம் இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் கிளாஸ்ல முகூர்த்த லக்னங்கள் எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். முகூர்த்த லக்னம் பாத்தீங்கன்னா இப்ப திருமண முகூர்த்தமா இருக்கட்டும், இல்ல வந்து வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்ல குழந்தை பிறப்புக்கு முக்கால்வாசி லக்னம் நான் குறிச்சு கொடுக்கறது இல்லை. பட் ஒரு சிலர் குறிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு லக்னமா இருக்கட்டும், இல்ல வந்து லக்ன பொருத்தங்கள் எப்படி இருக்கணும், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்ல வந்து குழந்தை பிறப்பு, குழந்தைக்கு அன்னதானம் கொடுக்கறது, அன்னம் கொடுக்கறது, இல்ல வந்து பூணூல் மாத்துறது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எது முக்கியமோ அதை கம்பைன் பண்ணி ஒரு கிளாஸ்ல 2 கிளாஸா முகூர்த்த லக்னங்கள் குறிக்கிறத எப்படி அப்படிங்கிறத அடுத்த 2 கிளாஸா எடுக்கலாம்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாவமும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி 5ஆம் பாவத்தையும் எடுக்கலாம். அது இல்லாம 7ஆம் பாவம் திருமண பொருத்தம் பார்த்துட்டோம். இப்போ 7ஆம் பாவம் அப்படின்ற களத்திர சம்பந்தமான விஷயங்களை 7ஆம் பாவமா பார்த்து அதையும் பார்க்கலாம். 5ஆம் பாவம் நீங்க சொன்ன மாதிரி புத்திரத்தையும் நம்ம பார்க்கலாம். வரிசையா இந்த கிளாஸுகள் இது முடிஞ்சது அப்படின்றத எடுத்துக்க வேண்டாம். இந்த திருமணம்ன்றது சம்பந்தமா முடிஞ்சிருக்கு. இது இல்லாம கண்டிப்பா வந்து இந்த ஆஸ்பெக்ட்ல நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதாவது ஒண்ணு வந்து முகூர்த்த லக்னங்கள், எல்லாத்துக்கும் முகூர்த்த லக்னம் எப்படி குறிக்கிறது அப்படிங்கிறத. அதுக்கு அடுத்தது 7ஆம் பாவம் களத்திர பாவம் அப்படின்னு எடுத்துக்கிறது, அது ஒண்ணு. அப்புறம் 5 புத்திரம் எப்படி எடுக்கிறதுன்னு. இதுக்கு இடையில நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். அதாவது எந்த காலகட்டங்கள்ல திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத, அது இன்னும் வந்து நான் 2-3 முரளி சார் கொடுத்தாரு, அப்புறம் 2-3 பேர் விதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இது விஷயமா நானும் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். இது விஷயமா உள்ள தேடல்கள் நிறைய இருக்கு. ஸோ ஏதோ ஒரு பீரியட்ல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச இந்த கால நிர்ணயத்தை கண்டிப்பா உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் இப்போது உள்ள பிளானு. கண்டிப்பா இது வந்து வகுப்புகள் தொடர்ந்துகிட்டு இருக்கும். எப்படியும் மாசத்துக்கு 2 கிளாஸ் இல்லைனாலும் ஒரு கிளாஸ் கண்டிப்பா இருக்கும். இடையில வீடியோஸும் போட்டுட்டு இருப்பேன். அதாவது நான் ஸ்பெஷலா எடுக்கணும்னு பாக்குறேன். அதாவது எல்லாரும் எடுக்கிற மாதிரி ஒரே மாதிரி எடுக்கிறதா, அது இல்லாம அதுல இருந்து வித்தியாசப்பட்டு எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறதா என்னோட நோக்கம். இது இல்லாம நட்சத்திரத்தையும் 27 நட்சத்திரத்திலையும் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து அது ஒரு 2-3 கிளாஸா போடலாம் அப்படிங்கிற ஒரு விதிகள் இருக்கு. பட் அதை வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே பாயிண்ட் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா எப்படி இருக்கு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லையும் பார்த்துட்டு இருக்கேன். இது ஒவ்வொன்றுக்கா கொஞ்சம் டைம் வேணும்ன்றதுனாலதான் ஒரு வாரம் விட்டு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். அந்த நேரத்துல இதுக்கான நோட்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்றது இல்லை, இது கரெக்டா இருக்கான்றதை பார்க்கணும். அதுக்கு உள்ள ஜாதகங்களை வச்சு கரெக்ட். ஏன்னா
இது எல்லாம் பப்ளிக்ல போகுது. பப்ளிக்ல போகும்போது கண்டிப்பா யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல சரியில்லை அப்படின்னா இது கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ் வந்துடும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேரை எடுத்தாச்சு. இந்த பேரை எந்த விதத்துலயும் நம்ம கெடுத்துக்க கூடாது. அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்து 100% சரியா வருது. எனக்கு கான்ஃபிடண்டா இருந்தா பிரச்சனை இல்லை. யாரா இருந்தாலும் வந்து ஃபைட் பண்ணுவேன், இல்லை வந்து அதுக்கு ஆர்கியூ பண்ணி நம்ம கண்டிப்பா அது விதிகளை சொல்லலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு கான்ஃபிடன்ஸ் முதல்ல வேணும். எனக்கு ஓகேன்னு வச்சுன்னா கண்டிப்பா சொல்லிடுவேன். கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். இது வரைக்கும் உள்ள இதுதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் கேட்டு முடிச்சிடுவோம். அடுத்த வாரம் பெய்ட் கிளாஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. இப்ப எடுத்ததே தான் எடுக்க போறேன். இப்ப எடுத்தது அப்படியே தான் எடுக்க போறேன். இதுல உங்களுக்கு ஃபுல்லா புரியல அப்படின்ற பட்சத்துல நீங்க கண்டிப்பா அதை அட்டன் பண்ணலாம். பட் அதுல வந்து இந்த விதிகள் சொன்னோம் இல்லையா, இந்த டிப்ஸ் சொன்னோம் இல்லையா, இந்த டிப்ஸ்ல 2-7 சம்பந்தமான டிப்ஸ் மட்டும்தான் சொல்லுவேன். மற்ற இப்ப சொன்ன எல்லா டிப்ஸும் அதுல வராது. அது இல்லாம ஆடியோ, தனியா ஆடியோ வந்து அவங்களுக்கு பிரைவேட் ஆடியோ கொடுத்துறேன். இது இல்லாம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். நோட்ஸ் வந்து இப்ப நம்ம கிளாஸ்ல என்னென்ன சொன்னமோ, அதாவது லக்னம், ராசி, இதுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, இதுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி பிடிஎஃபா கொடுத்துறேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம செஷன் முடிச்சிடுவோம். இல்ல சார், ரொம்ப தெளிவா இது வரைக்கும் வகுப்பு இருந்தது சார். ரொம்ப உபயோகமாவும் இருந்தது. ஓகே ஓகே. இந்த அளவு யாருமே எலபரேட்டா சொன்னது இல்ல சார். வெரி குட் வெரி குட். தேங்க்யூ. நீங்க எல்லாருமே என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, கண்டிப்பா இது சம்பந்தமான ஆய்வுகளை பண்ணுங்க. இது சம்பந்தமான விதிகளை வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண. சாந்தி மேடம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல 10 விதியை ஒன்னா சொல்லி அப்ரிசியேஷன் வாங்கினாங்க. அந்த மாதிரி நீங்க இதை வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ மற்ற பொருத்தங்கள் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் எடுக்கலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தா கூட கண்டிப்பா அது வந்து 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் எடுக்கும். ஆனா நம்மளோட விதிகள் வந்து சிம்பிளான விதிகள் தான். சிம்பிளா ஒருத்தருக்கு நல்லா இல்லைன்னா இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ற விதி தான். இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜாதக கட்டம் போடுற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் மேக்சிமம் 10 நிமிஷத்துல நீங்க பொருத்தம் பார்த்து முடிச்சிடலாம். பொருத்தம் பார்த்ததுக்கு அப்புறம் பொருத்தம் நல்லா இருக்கு, 2 பேருக்கும் பொருத்தம் நல்லா இருக்கணும் போது அதுக்கப்புறம் நம்ம சொன்ன விதிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்க இங்க எழுதி பார்த்துருங்க. இந்த விதி சரியா இருக்கா, இந்த விதி சரியா இருக்கா, இந்த விதி சரியா இருக்கா. அந்த விதி சரியா வரலன்னா கண்டிப்பா பொருத்தம் சரியில்லைன்றத அதுக்கு அடுத்து சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து தனியா என்னை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, ஜாதகத்தை அம்சி கேட்டிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னால முடிஞ்ச பதில்களை அவங்களுக்கு இம்மீடியட்டாவே கொடுத்துருக்கேன். எப்பப்பெல்லாம் கேட்குறாங்களோ கொடுத்துருக்கேன். சுய ஜாதகமா இல்லாம, இல்ல நீங்க பொருத்தம் பார்க்குற ஜாதகமா இல்லாம டவுட்டா கேளுங்க. அந்த டவுட்டை கண்டிப்பா நான் வந்து என்னால முடிஞ்சது இம்மீடியட்டா நான் ஆன்சர் பண்றேன். உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்குறேன். சொல்லுங்க, யாருக்கா ஏதாவது டவுட்டுகள் இருக்கா? இல்ல செஷன் முடிச்சுக்கலாமா சார்? ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க. பெண்ணுக்கு நவாம்ச லக்னத்துல கேது இருந்தா அந்த பொருத்தம் எடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க சார்? நவாம்ச லக்னத்துல கேது இருந்தாவா? இல்லையா, நவாம்சத்துல 3ல கேது இருந்து தசாபுத்தி நடத்தும் போது, இல்ல 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஏதோ ஒரு கிரகங்கள் இருந்து தசாபுத்தி நடத்தும் போது திருமணம் வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். கேது மட்டும் இருந்தா சொல்லிருக்க மாட்டேன். நவாம்ச லக்னத்தில் கேது இருந்தால் அந்த திருமணத்துக்கு இருக்கலாம் சொல்லி வந்து அந்த விதிகளை சொல்லியிருப்போம். நவாம்ச லக்னத்துல கேது இருந்தா, பட் அது ஒன்ன மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து திருமண மறுப்புன்னு சொல்லிட முடியாது. அதுக்கு ஈக்குவலான ஜாதகத்தை பார்க்கணும். அப்புறம் இன்னொரு சந்தேகம் சார். இப்ப நவாம்ச லக்னத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா, ஆணுக்கு சுக்கிரன் இருந்ததுன்னா திருமணம் ஆறதில்லை. அதே மாதிரி நவாம்ச லக்னத்துல பெண்ணுக்கு செவ்வாய் இருந்ததுன்னா திருமணம் ஆறதில்லை. அந்த மாதிரி நிறைய ரூல்கள் இருக்கு. பட் அப்படி இருந்தும் ஏன் திருமணம் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நவாம்ச லக்னத்துல ஒருத்தருக்கு கேது இருக்குன்னா இன்னொருத்தருக்கு குரு இருக்கலாம், இல்ல குரு பார்வை இருக்கலாம். அந்த மாதிரி சுபகிரகங்கள் பார்வைகள் இருக்கான்றதை பார்த்துக்கணும். எடுத்தோன்னு ஒரு ஜாதகத்தை கண்டிப்பா யாருமே ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி திருமணம் இல்லை அப்படிங்கிறது சொல்லிடாதீங்க. நானும் நிறைய இப்ப SDK எல்லாம் போடும்போது என்ன சொல்றேன்னா,
இவங்களுக்கு தாலி கட்டாம லைஃப் நடத்தலாம், இவங்க வந்து வித்தியாசமான லைஃப் நடத்தலாம், இல்ல வித்தியாசமா யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றேன். யாருக்குமே வந்து திருமணம் அப்படின்றது இல்லாம இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே அந்த திருமணம் அப்படின்றது கண்டிப்பா தேவை. ஏன்னா வயசாகி ஒரு துணை அப்படின்றது இருக்கும்போது அது வந்து 2 பேருக்குமே ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கும். இல்லைன்னா ஒரு பீரியட் வரைக்கும் நம்ம வந்து தனியா வாழ்ந்துடலாம், அதுக்கப்புறம் கண்டிப்பா அது வந்து தொந்தரவுல கொடுக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இன்னொருத்தருக்கு ஒரு துணையை தேடி தர்றது தான் இந்த திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல உள்ள முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து யாரும் வந்து திருமணம் இல்லை அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க இந்த மாதிரி வித்தியாசமா திருமணம் பண்ணீங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அமையும். இப்ப ஒருத்தருக்கு ஜாதகத்துல வந்து செவ்வாய் சுக்கிரன் சனி இருந்ததுன்னா நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தாதான். அந்த மாதிரி அது இல்லாம டைரக்டா அவங்க பண்ணும்போது பிரிவினைகளை கொடுத்துருக்கு. ஒரு சிலருக்கு வந்து நம்ம சொல்லியிருப்போம் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு திருமணமாயி கணவனை இழந்தவங்களையோ இல்ல மனைவி இழந்தவங்களையோ கல்யாணம் பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. அவங்க அப்ப அதை கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த திருமணம் முறிஞ்சி திரும்பி வரும்போது சார் இன்னைக்கு சொன்னாரு நம்ம தப்பா பண்ணிட்டோமே அப்படின்னு திரும்பி நம்மகிட்ட வருவாங்க. வர்றது மட்டும் இல்ல, அவங்க ஒரு 10 பேர்ட்டு சொல்லுவாங்க. ஸோ விதிகளை பொலைட்டா அடுத்தவங்ககிட்ட சொல்லுங்க, சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. அதே மாதிரி ஆயுள் பலத்தை சொல்லும் போது ஆயுள் பலம் இல்லைன்னு சொல்லி யாரையும் வந்து பயமுறுத்திடாதீங்க. அது வந்து நமக்கு தோஷங்களை கொடுத்துரும். ஏன்னா அவங்க அந்த கர்மா, நான் சொன்ன மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இந்த பையன் வீட்டுல அந்த சொத்தை அவங்க அனுபவிக்காம இருந்தாங்கன்னா அந்த கர்மா அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. இந்த சொத்தை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த கர்மா அவங்களை அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி மிருத்யுஞ்சய ஹோமம் முன்னாடியே தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க. இதுல பரிகாரங்கள்லாம் நிறைய இருக்கு. ஒரு சில பரிகாரங்கள் பலிக்குது, நல்லபடியாவே இருக்கு. அதாவது தத்து கொடுத்து வாங்குறது, இல்ல வந்து அந்த சொத்தையோ அது என்ன கர்மம் அந்த கர்மம் அப்படியே தொலைச்சிடுறது, அவங்களுக்கு வந்து சாந்தி பண்ணிடுறது, இல்ல மிருத்யுஞ்சய ஹோமம் மாதிரி பண்றது, மகாமிருத்யுஞ்சய ஹோமம் இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பண்ணவங்களுக்கு இந்த தோஷங்கள் பெருசா அஃபெக்ட் பண்ணல. அதனால ஆயுள் பலத்தை யார்ட்டையுமே சொல்லி அவங்கள பயமுறுத்துறாங்க. அதே மாதிரி திருமணம் இல்லைன்னு சொல்லாதீங்க, வித்தியாசமான திருமணம் பண்ணிக்கங்க, உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுங்க. சார் நம்ம இந்த வகையில பொருத்தம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தசா பொருத்தங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லையாங்க சார்? தசை பொருத்தம் பார்க்க வேண்டியது இல்லாம தசை பொருத்தங்கள் நம்ம இங்க தசை பொருத்தங்கள் தான் நம்ம இங்க வந்து இன்டைரக்டா கொண்டு வந்துட்டோம். பாத்தீங்கன்னா ராசிக்கு தாராபலன் பாக்குறோம், ராசிக்கு நாலாம் ராசியை நம்ம இணைக்க வேணான்னு பாக்குறோம், ராசிக்கு 5ஆம் ராசியை இணைக்கலான்றதையும் சொல்லியிருக்கோம். ஸோ தாராபலனை இங்க கொண்டு வந்துட்டோம். தாராபலன் கொண்டு வரும்போது அங்க நிறைய இடங்கள்ல அது வந்து அஃபெக்ட் ஆகுறது. அது மட்டும் இல்லாம நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 4-10 இருக்கிறது, அதாவது 4-10 இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். 4-10 இருக்கிறது ஏன் நல்லதுன்னு சொல்லியிருக்கோம், நார்மலா ஒரு ராசியில இருந்து ஒரு லக்னத்துல இருந்தோம் 6 ராசிக்கு மேல இருந்தாலே இந்த தசவித பொருத்தங்கள்ல 5 பொருத்தம் 6 பொருத்தம் வந்துருதுன்னு சொல்றாங்க. சோ நம்ம என்ன சொல்றோம், 4-10 நல்லதுன்றோம். ஏன் நல்லதுன்னா இது ஒரு காரணம். 6-8 நல்லதுன்றோம். 6-8 ஏன் நல்லது, 6 ராசிக்கு மேல வந்துருதா, சோ அதனால நல்லது. சோ இது வந்து இன்டைரக்டா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்தங்களை கொடுத்துருது. அதனால தினப்பொருத்தம் வந்தாலே கிட்டத்தட்ட தாராபலம் வந்துருமே சார். அதுதான் சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு அதனால இங்க தசவித பொருத்தங்கள் பாக்குறது இல்லை. ஆக்சுவலா நான் கிளாஸை பத்தி திங்க் பண்ணும்போது 3 விதமா இந்த திருமண பொருத்தத்தை எடுக்கலாம்னு நினைச்சேன். ஒண்ணு வந்து நார்மலா தசவித பொருத்தம், அடுத்து வந்து இப்ப நான் சொல்லிட்டு இருக்க பொருத்தம், இன்னொன்னு வந்து நம்ம இளங்கோ சார் இருக்காரு இதுல அரியலூர்ல, அவரோட பாணி எடுத்து அதையும் சொல்லலாமா, அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டா அவர் பண்ணலாம் சாமி பண்ணுங்க அப்படின்னாரு. பட் 3 விதமான பொருத்தங்களை சொல்லி உங்களை குழப்பறது வந்து நல்லது இல்லை அப்படின்னு தோணுச்சு. அதனால இது ஒண்ணு மட்டும் ஸ்ட்ராங்கா நான் வந்து 1க்கு 10 வாட்டி ஆராய்ச்சி பண்ணி இதுல என்னோட பர்சனல் சேர்ந்தவங்களுக்கு இது விஷயமா திருமணம் பண்ணி வச்சு அது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்துக்கிறேன். நான் செந்தில்கிட்ட மட்டும்தான் இந்த நியூஸை ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வேற யார்ட்டையும் ஷேர் பண்ணல. பட் இன்னைக்கு வந்து இதையும் ஷேர் பண்றேன். ஏன்னா இது நல்லா இருக்கா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணாம போகக்கூடாது. ஸோ இது டெஸ்ட் பண்ணிட்டேன், நல்லாவே இந்த பொருத்தம் இது விழையா நீங்க பண்ணும்போது கண்டிப்பா நல்ல விதமாவே அமையுது. அதே மாதிரி மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னத்துக்கு பல விதமான ஆய்வுகளை மேற்கொண்டுட்டேன். நாம சொன்ன மாதிரி வித்தியாசமான திருமணம் பண்ணும்போது அவங்க நல்லா இருக்காங்க. அது இல்லாத பட்சத்துல பிரிவினைகளையோ இல்ல சங்கடங்களையோ கொடுக்குது.
சொல்லுங்க, வேற எதுக்கா டவுட் இருக்கா? டவுட் இல்லைன்னா நமக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார், ரொம்ப சொல்லுங்க 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 சொல்லுங்க. அதாவது 12ஆம் இடத்துல வந்து பாவ கிரகங்களோட தொடர்புகளை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு 12ல கேது இருந்து இன்னொருத்தங்களுக்கு 12ல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். அது எப்படி சார் அந்த 12ஆம் இடம் வந்து சூட் ஆகுமா? கண்டிப்பா சூட் ஆகும். 12ல கேது இருக்கிறது நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல 12 நோட்ஸ் கொடுத்து சொல்லும் போது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 12ல கேது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அயன சயனத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எடுத்துக்காதீங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சனிங்கிறப்ப ஒரு மந்தத்தன்மையை கொடுக்கும், கேது சனிங்கிறனால அது அட்டாச்மெண்ட் வருமானு கேட்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஒரு பாவகிரகங்கள் இருக்கும்போது இன்னொரு பாவகிரகங்கள் அது இருக்கிறது பார்க்கறது நல்லது அப்படிங்கறத அதான் ரூல். சரிங்க சார், தேங்க்யூ. நீங்க சொல்ற கான்செப்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னாலும் சனி மந்தத்தன்மை கொடுக்குது, இன்னொருத்தருக்கு கேது இன்ட்ரெஸ்ட் இல்லாத தன்மையை கொடுக்குது. ரெண்டும் ஓகே தானே? அது உங்களுக்காக சொல்றேன். பட் வந்து கான்செப்ட் பிரகாரம் அப்படி இல்லை. ஓகே, வேற ஒன்றும் டவுட் இல்லைங்களா? ஓகே, இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். எந்த டவுட் இருந்தாலும் எப்போ வேணாலும் எனக்கு கூப்பிடுங்க. இல்லை ஜாதகத்தை அமைச்சு பொருத்தம் இருக்கா பார்க்க, இல்லை சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் சந்தேகங்களை நான் வந்து நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சுய ஜாதகங்கள் பொருத்தமோ இல்லை வந்து நீங்கள் பொருத்தம் பார்க்குற ஜாதகங்கள் இல்லாமல் அந்த ஜாதகங்களோட டவுட்டை கேளுங்க. கண்டிப்பாக கேளுங்க, டவுட்டை நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறேன். 2 ஜாதகத்தையும் கொடுத்து ஃபுல்லாக பொருத்தங்கள் பார்க்கணும்னு சொல்லும்போது அது வந்து சரியாக வராது. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. மற்றபடி கண்டிப்பாக உங்கள் டவுட்டை எந்த நேரத்துலையும் கிளியர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இதில் உள்ள பல பேருக்கு பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு. அதனால தான் ரொம்ப கிளியராகவும் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதாவது நீங்கள் மட்டும் இல்லை, நெட்டில் யாராவது பார்த்துட்டு அவங்க கேட்டாங்கன்னா கூட கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் உள்ள பிடிஎஃப் வந்து நிறைய பேருக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன். மற்றவங்களும் இப்போ கேட்டுட்டு கொடுத்தீங்கன்னா, அதான் மெயில் ஐடி, உங்கள் நேமு, ஃபோன் நம்பர், இது 3ஐயும் வந்து எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறேன். கண்டிப்பாக இது வந்து பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அவங்களோட பேக்ரவுண்டில் வாட்டர் கலர் மார்க் போட்டு கொடுத்துருக்கேன். இது ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்தில் இல்லை. எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆடியோ வீடியோ பார்க்கட்டும், அவங்க பார்த்துட்டு அவங்க கேட்கட்டும், அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா நம்ம உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் இன்னொருத்தருக்கு அதை ஷேர் பண்ணுவீங்க. ஷேர் பண்ணும்போது அதை வச்சுட்டு அவங்களுக்கு ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்றது ஒரு பக்கம், இன்னொன்றும் புரியவும் புரியாது. ஸோ அதனால இது இப்போதைக்கு யாரும் ஷேர் பண்ண வேண்டாம். வேணுங்கிறவங்கள வீடியோ ஆடியோ பார்த்துட்டு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்கு தனியாக அனுப்பிச்சு விடுறேன். பிடிஎஃப்னா இந்த சார்ட் பிடிஎஃபா இல்லை விதிகள் பிடிஎஃபா சார்? விதிகள் நம்ம யாருக்கும் கொடுக்கலங்க. விதிகள் யாருக்கும் ஏன் கொடுக்கல அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். விதிகள் வந்து நீங்க 1க்கு 10 வாட்டி பார்த்து அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான், அதாவது கையில எழுதும் போது மட்டும்தான் அது மனசுல பதியுது. பிடிஎஃபா கொடுத்தா அது யூஸ் ஆகுறது இல்லை. அதனால விதிகள் பிடிஎஃப் நான் கொடுக்கல. ஆனா இப்ப இந்த பெய்டு கிளாஸ்ல கண்டிப்பா ஒரு சில விதிகள், அதாவது 2-7க்கு உள்ள விதிகள் எது எது இருக்கோ, அதாவது அந்த பாவத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு மட்டும் உள்ள விதிகளை கண்டிப்பா பிடிஎஃபா கொடுப்பேன். அது கிளாஸ்ல என்ன எடுக்கிறனோ அதை பிடிஎஃபா கொடுப்பேன். ஆனா ஃபுல் டிப்ஸ் இங்க கொடுத்த மாதிரி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 100 விதிகள் வரைக்கும் கொடுத்துருப்பேன். பட் அந்த பிடிஎஃப் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் என்கிட்ட நிறைய இருக்கு, நான் அதை யூஸ் பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நிறைய இதை அட்டன் பண்ணி பண்ணும்போது இந்த விதிகள் எல்லாம் நான் பார்த்து கையில எழுதி அதுக்கப்புறம் மனப்பாடம் ஆனதுனால தான் இன்னைக்கு என்னால இந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா பொருத்தம் போட முடியுது, பிளஸ் விதிகளை சொல்ல முடியுது. இந்த நிலைமைக்கு நீங்களும் வரணும். இந்த யார் பார்க்குறாங்களோ யார் பண்றாங்களோ எல்லாரும் இந்த பாதைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால பண்ண முடியுன்றதுனால தான் விதிகளை பிடிஎஃபா கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தேன். நோட் பண்ணிக்கிங்க, விதிகளை இதுல பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எழுத கண்டிப்பா நல்லா இருக்கும். சொல்லுங்கம்மா, மஞ்சளம்மா.
இமெயில் அட்ரஸ் வந்து உங்க இந்த குரூப்ல போடுறதுங்க சார். உங்க செல்ஃப் நம்பருக்கு அனுப்புறதுங்க. செல்ஃப் நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க. நன்றிங்க சார். குரூப்ல போட வேணான்றதுதான் நம்ம வந்து குரூப்பை யாரும் பதிவு போட வேணாம். ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து போன் வந்து ரொம்ப லோட் ஆயிடுது, அதனால எல்லாமே வந்து திருப்பி அழிக்க முடியல, இல்ல என்னோட நெட்டு போயிடுது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதனாலதான் குரூப்ல வந்து யாரும் மெசேஜ் போட வேணான்றதுனால போட்டு வச்சிருக்கேன். நீங்க தனியா எனக்கு அனுப்பி விடுங்க. அப்படி இல்லைன்னா இதுல இருக்கு பாருங்க, நான் டெலிகிராம்ல ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாருக்குமே. டெலிகிராம்ல யாருக்கு வேணுமோ எந்த மெசேஜ் வேணாலும் போடுங்க. டெலிகிராம்ல என்ன நீங்க வந்து பொருத்தம் பார்க்கறதுனா கூட பார்த்து இது பண்ணுங்க. கண்டிப்பா அதையும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். இது இல்லாம ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சு இந்த விதிகளை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ற மாதிரி ஜாதகங்களை போடலாம். இது இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நம்ம ஏதாவது அந்த மாதிரி ஒரு குழு ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பா அதுக்கும் ஒரு குழு ஆரம்பிக்கலாம். டெலிகிராம்ல எங்க சார் இருக்கு? நான் கொடுக்குறேன் லிங்க் கொடுக்குறேன், நீங்க போடலாம். டெலிகிராம் லிங்க் கொடுங்க சார். டெலிகிராம்ல நான் ஓபன் ஆகல, எனக்கு இது வரைக்கும் ஆகல. லிங்க் கொடுக்குறேன். தேங்க்யூ மேடம். நன்றிங்க சார். நன்றி. எல்லாருக்கும் நன்றி. இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். என்னங்க? நன்றி சார். இது வரைக்கும் பொறுமையா எல்லா கிளாஸ் அட்டென்ட் பண்ண எல்லாருக்கும் கண்டிப்பா என்னோட நன்றிகள், என்னோட வாழ்த்துக்கள். எல்லாரும் இந்த பாதையில கண்டிப்பா நீங்க வந்து முன்னேறணும், அதுவும் இல்லாம திரும்ப பொருத்தம் பார்க்கறதுல எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்றது என்னோட ஆசிகள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி சார். சொல்லுங்க.